பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் கிருபைக்காக நன்றி, உம் இரக்கத்துக்காக நன்றி, உம் பாதுகாப்புக்காக நன்றி, வழிநடத்தலுக்காக நன்றி. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், கற்றுக்கொண்டு தரப்போகிற அத்தனை பாடங்களையும் கர்த்தர் தாமே கற்றுத்தருவீராக. கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தாவீது ராஜாவாகிவிட்ட பிறகு, தாவீது அரசனாய் இருந்த காலத்தில் அவரோடு கூட உள்ள சுற்றிலும் உள்ள அரசர்களில் இந்த தீரு என்கிற நாட்டில் உள்ள ராஜாவை பற்றி நாம் இன்றைக்கு அந்த ராஜாவுக்கும் தாவீதுக்கும் உள்ள நல்ல உறவு, ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் பற்றி படித்து, பிறகு தாவீதுக்கு 2 யுத்தங்களிலே கர்த்தர் எப்படி உதவி செய்தார் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். தேவஜனமே, இந்த தீருவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், தாவீது காலத்திலே நல்ல நாடாக இருந்த தீருவின் ராஜாவாகிய ஈராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் நல்ல ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார். ஆமாம், ஹீராம் ஆஃப் டயர். அவன் தாவீது ராஜாவுக்கு உதவி செய்திருக்கிறான். ஹீ இஸ் அ க்ளோஸ் அசோசியேட். இஸ்ரேலில் வாழ்ந்த அரசர்கள் மொனார்க்ஸுக்கு நல்ல நண்பனாக இருந்திருக்கிறார். அது 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும் படிக்கிறோம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 2-16 வரைக்கும் படிக்கிறோம். இன்றைக்கி படிக்கிற 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஸ்கில்டு லேபரர்ஸை, நல்ல வேலை தெரிஞ்ச மக்களை லேபரர் அனுப்பியிருக்காரு. கேதுரு மரத்தை அனுப்பியிருக்காரு, வேண்டிய மெட்டீரியல்லாம் அனுப்பியிருக்காரு. எருசலேமில் தாவீது தன் நகரத்தை கட்டுவதற்கு, தன் அரண்மனையை கட்டுவதற்கு வேண்டிய இந்த காரியங்களை இந்த ஈராம் கொடுத்திருக்கிறார். ஸோ ஹீராம் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார். தாவீதுக்கும் அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. சொல்லுகிறார்கள், இட் இஸ் அ பீஸ்ஃபுல் இண்டிபெண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ். நீ நல்லா இரு, நானும் நல்லா இருப்பேன். ஏன் ராஜ்யத்தை நான் ஆளுகை செய்கிறேன், ஊர் ராஜ்யத்தை நீ ஆளுகை செய், நான் உனக்கு தோள் கொடுப்பேன், நீ எனக்கு தோள் கொடுப்பாய் என்று சொல்லக்கூடிய நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இந்த ஹீராமோடு கூட தாவீதுக்கு இருக்கிறது. தாவீதுக்கு வேண்டிய எல்லா மெட்டீரியல்ஸும், ஆர்டிசான்ஸ்னால் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களையும் இந்த மனிதன் தாவீது ராஜாவுடைய அரண்மனைக்கு அனுப்பியிருக்கிறார். இது இன்றைக்கு 1 நாளாகமம் 14 மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலும் நாம் இதை படிக்க முடிகிறது. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், அந்த மனிதன் தாவீதுக்கு உதவியாக இருந்திருக்கிறான். மெனி மெட்டீரியல்ஸ். அது மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டும்பொழுது கூட தீருவில் இருந்து உதவிகள் அவனுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக லீபனோனிலிருந்து கேதுரு மரங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அன்றைய லீபோன் இன்றைய லெபனானிலிருந்து வந்திருக்கிறது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அருமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஈராமுக்கு உறவு தாவீதோடு மாத்திரமல்ல, தாவீதின் மகனாகிய சாலமோனுக்கு கூட இருந்து இருக்குது. இட் வாஸ் வெரி பீஸ்ஃபுல். தாவீதை நேசித்தது போல ஈராம் அந்த மனிதன் அவருடைய மகனாகிய சாலமோனையும் நேசித்திருக்கிறார். சாலமோன் இதற்கு மாறாக 20,000 கோர் என்று சொல்வார்கள், அவ்வளவு அது அந்த கிலோகிராம் போல் அது ஒரு அளவில் உணவு கொடுப்பாராம். தானியம், கோதுமையை கொடுத்தாராம் திருப்பி கொடுவதற்கு, எண்ணெய் கொடுத்தாராம், வருஷத்துக்கு இதை கொடுத்தாராம். தன்னுடைய ஞானத்தில் எல்லாம் இவர் சாலமோன் ஈராமுக்கு உதவி செய்திருக்கார். ஆக இன்றைக்கு நம்ம படிக்கிற ஈராம் நல்ல ஒரு ராஜா. தாவீதோடு, தாவீத் அண்ட் சன்ஸோட நெட்வொர்க்கிங் வைத்த ஒரு ராஜா. ஹல்லேலூயா. என்னென்னா, தாவீது ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் செய்வார். சாலமோன் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை செய்வார். ஆமாம், ஒரு இடத்துல தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எனக்கு கொடுத்த ரிக்வஸ்ட்டு, தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானமான பிள்ளையை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தரை அந்த ஈராம் வணங்கினதை கூட நம்மால் படிக்க முடிகிறது. ஆமென். குட். இன்றைக்கு இந்த ஈராமோடு கூட தாவீது அரசனுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் இருந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல். இவர் எந்த நாட்டினுடைய ராஜா என்றால், கிங் ஆஃப் டயர், தீருவினுடைய மன்னனாய் இருக்கிறார். ஆமாம்,
இந்த இந்த தீரு பற்றி இந்த இந்த தீரு என்கிற நாட்டை பற்றி படிக்க வேண்டும் என்றால் தாவீது காலத்தில், சாலமன் காலத்தில் மட்டும்தான் அவங்க இஸ்ரேலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பிறகு அவங்க பல இடங்களில் இஸ்ரேலுக்கு விரோதமாக செயல்பட்டதும் படிக்க முடிகிறது. இஸ்ரேலுக்கு விரோதமான 10 நாடுகளோட கூட்டணி வைத்திருந்தார்களாம். இஸ்ரேல் பிறகு 2ஆய் பிளந்து யூதா என்று 2 கோத்திரம் தனியாகவும் இஸ்ரேல் என்று 10 கோத்திரம் தனியாய் பிரிந்து போகும்போது அவருடைய டிஸ்ட்ரெஸில் அந்த 10 கோத்திரம் பிளந்து போகிறதில் அதிகமான பங்கு இந்த தீருக்கு இருக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன் ஒரு அதிகாரத்தையே தீருக்கு விரோதமாய் எழுதியிருந்தார். நமக்கு தெரியும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். ஆமாம், நேபுகாத்நேச்சார் என்கிறவர் தன்னுடைய மிலிட்ரி பலத்தினால முழு தீருவையும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அப்பொழுது யித்தோபால் 3 என்கிற ராஜாவை கொன்று அதை டேக் ஓவர் பண்ணுவதற்கு அவர் எடுத்துக்கொண்டார். ஆக தீருவை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் அது வர்த்தக ரீதியான நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு நாடாய் இருந்தது. அது ஒரு சக்ஸஸ் இன் ட்ரேடு. ஆமாம், அவங்களுக்கு ட்ரேடில் ரொம்ப ஆர்வம் உண்டு. ட்ரேடிங் பிஸ்னஸ். ஆமாம், ட்ரேட் என்றால் நான் என் கையில் உள்ள ஒரு பொருளை உனக்கு கொடுப்பேன், நீ உன் கையில் உள்ள பொருளை கொடு. பணம் அல்ல, அதான் ட்ரேடிங். நான் அரிசி கொடுக்குறேன், நீ எனக்கு எண்ணெயை கொடு என்று சொல்கிறது போல தாவீது அரசருக்கு அவர்கள் அதை செய்தார்கள். இன்றைய தீரு லெபனானில் இருக்கிறது. ஆமாம், லெபனானுக்கு மாடர்ன் நேஷன் லெபனானுக்கு அருகிலே இருக்கிறது. எருசலேமிலிருந்து 165 கிலோமீட்டர் வடக்கு பக்கமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து தீருவும் சீதோனும் அவர்கள் மனம் திரும்பி இரட்டுடுத்து உட்கார்வார்கள் என்று அவர் புதிய ஏற்பாடில் சொல்லும்போது சொல்லி இருக்கிறார். தீருக்கு விரோதமான அநேக தீர்க்கதரிசிகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அது நிறைவேறினது. நேபுகாத்நேச்சார் அதை மேற்கொண்டார். ஓகே, இப்போ தீரு பற்றி படிச்சிட்டோம், ஈராம் பற்றி படிச்சிட்டோம். இந்த தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான். தாவீதோட ஃபேம் உலகெங்கும் தெரிந்திருந்தது. டேவிட்ஸ் ஃபேம் வாஸ் வெல் நோன் இன் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ். ஆமென். ஆமாம், வெல் நோன் இன் நெய்பரிங் கண்ட்ரீஸ். பக்கத்தில் உள்ள நாடுகளிலே அவனுடைய புகழ்ச்சி மிகவும் தெரிந்ததாய் இருந்தது. அவனை பற்றி தெரியாதவர்களே இல்லை. ராஜாக்கள் கூட மனம் குளிரத்தக்கதான அவர் அடைந்த வெற்றி நமக்கெல்லாம் தெரிகிறது. இயேசு கிறிஸ்துக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேலை ஆட்சி செஞ்ச அந்த மன்னன் அவனை பற்றின புகழ் இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று தாவீது கோலியாத்தினுடைய யுத்தம். அதை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்று அவர் பெற்றெடுத்த ஞானமுள்ள மகன் சாலமோனுடைய அவனுடைய வாழ்க்கை. ஸோ ஹிஸ் ரெப்யூட்டேஷன், ஹிஸ் ஃபேம். பிறகு ஒரு மன்னனாய் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினவர் தான் தாவீது. சில இடங்களில் அவர் செய்த தவறுகள் நமக்கு பெரிதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக வேதாகமத்தில் ஒரு ஹீரோவாக சித்தரிக்கப்படுகிறவர் தாவீது. அவர் எழுதின சங்கீதங்கள், அவர் தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்து அந்த மகனால் எழுதப்பட்ட நீதிமொழிகள், உன்னத பாட்டு எல்லாம் சால சிறந்ததாய் இருக்கிறது. சவுலோடு அவருக்கு பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர் வழியில் எப்படி அந்த பிரச்சனைகளை இந்த தாவீது ஜெயித்தார் என்பதை படிக்கும்போது நிறைய காரணங்களில் நாம் இவரை போல வாழ்ந்தால் நம் பகைஞரை நாம் மேற்கொள்வது கர்த்தர் வழியில் லகுவாக இருக்கும் என்பதை நம்மால் படிக்க முடிகிறது. தாழ்மை அதிகமாக கற்றுக்கொள்ள முடிகிறது தாவீதினிடத்தில். அவரோட ஃபேமில் இது ஒன்று, அவருடைய புகழ்ச்சியில் இது ஒன்று. புகழ்ச்சி என்பது நான் வெற்றி பெற்றால் தான் புகழ்ச்சி அல்ல, என் இகழ்ச்சியில் நான் எப்படி வாழ்கிறேனே அதுவும் எனக்கு புகழ்ச்சியாய் மாறும். கீர்த்தி என்பது நான் பெரியவனானால் தான் கீர்த்தி அல்ல, என் தாழ்மையிலும் நான் எப்படி வாழ்கிறேன் என்கிற நல்ல கீர்த்தி. ஆடு மேய்க்கும் போது அவர் வெற்றியாய் தான் வாழ்ந்தார். சவுலுக்கு கீழ் தளபதியாய் வாழும்போது வெற்றியாய் தான் வாழ்ந்தார். இதையெல்லாம் நாம் படிக்க முடியும். ஹி வாஸ் டிரான்ஸ்பரண்ட் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பதாக தாம் பண்ண தப்ப கூட அறிக்கையிட்டது நமக்கு நன்றாய் தெரிகிறது. சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற நிலை வரும்பொழுது கூட ஒருபோதும் தீமைக்கு தீமை சரி கட்டாதபடி தீமைக்கு நன்மை செய்த ஒரு மாபெரும் தலைவனாக இந்த தாவீதுடைய கீர்த்தி ஈராமுக்கு தெரிய வந்திருக்கலாம். இந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது இந்த ஈராமுக்கு தெரிந்திருக்கலாம்.
தாவீதை கர்த்தர் சிறு வயதிலே அபிஷேகம் பண்ணியிருந்தார் என்பது தாவீதுக்கு தெரிந்து, அந்த ஈராமுக்கு தெரிந்திருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவன் இந்த தேவ மனுஷன் என்று தெரிந்திருக்கலாம். இந்த மனிதன் உண்மையானவன், இவனுக்கு வேலை செய்வதற்கு ஆட்களை அனுப்பினால் எனக்கு சம்பளம் சரியாய் கொடுத்து விடுவான் என்கிற எண்ணம் இவருக்கு தெரிந்திருக்கலாம். கர்த்தர் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் அந்த தாவீது இருந்திருக்கக்கூடும். தாழ்மையில் இருந்து எழும்பி வந்தவனானபடியினால் தாழ்வில் உள்ளவர்களுடைய நிலையை விசாரிக்க அவனுக்கு தெரியும் என்பது தெரிந்திருக்கக்கூடும். தன் நண்பனாகிய யோனத்தானுக்கும் அவனுக்கும் எவ்வளவு நட்பு இருந்தது, தன் நண்பனுக்காக எத்தனை காரியங்களை தாவீது செய்தார், தாவீதுக்கு எத்தனை காரியங்களை யோனத்தான் செய்தார் என்பதை பார்க்கும்போது ஈராமுக்கும் புரிந்திருக்கும் நல்ல நட்பு கொண்டவன் இந்த தாவீது என்பதாக. உடன்படிக்கையிலே ஒரு நாளும் காரணம் இல்லாமல் உடன்படிக்கையை உடைக்காதபடிக்கு உடன்படிக்கைக்காக நிற்கிறவன் இந்த தாவீது என்பது ஈராமுக்கு தெரிந்திருக்கும். இந்த புகழ்ச்சி அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்த இந்த தாவீது சாதாரண ஆடு மேய்ப்பன் மட்டுமல்ல, இசைக்கலைஞன் மாத்திரமல்ல, இவன் ஒரு வல்லமையான ஒரு மிலிட்ரி வாரியர். அவன் வீரனாக இருக்கிறான். அவனுடைய யுத்தங்களில் அவன் ஒரு நாளும் தோற்றதில்லை. அவனுடைய மிலிட்ரி கான்குவஸ்ட், அவனுடைய மிலிட்ரி இன்வேஷன் வேர் இம்ப்ரெசிவ். மிலிட்ரியில் போனால், சண்டைக்கு போனால் அவன் யுத்தத்தில் ஜெயம் பெற்றவன் என்பது அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும். குறிப்பாக தாவீதும் யோவாபனுடைய த பெஸ்ட் வார் என்ற சொல்வோம் என்றால் சீரியருக்கு விரோதமாக அவர்கள் சென்ன உப்பு பள்ளத்தாக்கின் யுத்தம். அப்பேற்பட்ட யுத்தத்தை யாரும் செய்ய முடியாது. ஹிஸ் மிலிட்ரி ப்ரோவஸ், அந்த மிலிட்ரி ரீதியாக அவனுடைய கரங்கள் வல்லமையாக இருந்தது, எல்லாம் தெரிந்திருக்கக்கூடும். இந்த தாவீது ராஜனுடைய வெற்றிகள் கீர்த்தி உலகெங்கும் பிரசித்தப்படும் பொழுது பக்கத்து நாட்டு ராஜா இவனோடு கூட சம்பந்தம் கலந்து இவனுக்கு உதவி செய்யும்படியாக வருகிறான். ஆக தாவீது இந்த நெட்வொர்க்கிங்க்கு அவர் நல்ல கனத்தை கொடுத்திருக்கக்கூடும் என்று சொல்லுவேன். ஆமென். நம்ம என்ன பண்ணுவோன்னா, நெட்வொர்க்கிங் பற்றி யோசிக்க மாட்டோம். எந்த ஊருக்கு போனால் யார் கையில் பேசணும். ஆமாம், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் குறிப்பிட்ட ஊருக்கு போனார்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் அங்கேருந்து அந்த நண்பரை பார்த்துட்டு தான் வருவார். அதனால் ரொம்ப டைம் லேட் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்கும், இருந்து பார்த்துட்டு தான் வருவார். அது ரொம்ப அவசியம்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம எப்போ பிரச்சனை வருதோ அந்த நேரத்தில் அவங்கள பார்க்க போனோம்னா அவங்க நம்மளை மறந்துட்டுருப்பாங்க. நம்ம அங்கே போகும்போதெல்லாம் அவங்கள என்ன பண்ணோம், விசாரிக்கணும். இதான் என்ன பண்ணுது நெட்வொர்க்கிங். ஆபத்தில் சகோதரனை கூப்பிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி பல நல்லதில் அந்த சகோதரனுக்கு நாம் செய்திருக்க வேண்டும். அவங்க பாரமாக வரக்கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை நான் எழும்பி வர வேண்டும் என்றால் நெட்வொர்க்கிங் அவசியம். இட் இஸ் ப்ரொஃபஷனல். நெட்வொர்க்கிங் ஏன் மக்கள் நம்மை சுற்றிலும் வேண்டும்? அவங்க நம்முடைய கேரியரை டெவலப் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். சரியா இல்லையா? நமக்கு வாய்ப்புகளை அவர்கள் உண்டு பண்ணி தருவாங்க, நமக்கு ஆலோசனைகள் அவர்கள் கொடுப்பாங்க, நமக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் அவங்க கொடுப்பாங்க. தாவீது ராஜாவானார் தான் கேள்விப்பட்டார். ஈராம் ஆள் அனுப்பிட்டாரு, கேதுரு மரத்தை அனுப்பிட்டாரு, அவங்க அரண்மனை கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் இஸ் ஸோ பவர்ஃபுல். அவர் நெட்வொர்க்கிங் ஷுட் பி ஸ்ட்ராங். பண ரீதியாய் ஆலோசனை சொல்ல உதவ மக்கள் வேண்டும், குண ரீதியாய் மக்கள் வேண்டும், அன்பு ரீதியாய் மக்கள் வேண்டும், ஊழியம் செய்வதற்கு மக்கள் வேண்டும். நெட்வொர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு யாராவது சும்மா தனியாக நான் இருக்கேன்னு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டீங்க. யூ நீட் நெட்வொர்க்கிங். உங்களோடு கூட உதவி செய்ய, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண நெட்வொர்க்கிங் அவசியம். தாவீது வண்டர்ஃபுல்லான நெட்வொர்க்கிங் பர்சன். யார் கூட நெட்வொர்க் பண்ணுறாரு? ஈராமுக்கும் தாவீதுக்கும் உறவு இல்லை. நான் தாவீதுக்கு அரண்மனை வந்திருக்கோன்றீங்க, வந்திருக்காது. தாவீது போய் அரண்மனை கட்ட போவாரா? போக மாட்டார். கூடாரங்களில் தங்கி இருந்திருப்பார். ஒரு நல்ல நண்பன் நன்னதை செய்தான். ரட்சிக்கப்படாத மக்கள் கூட நம்மிடத்தில் நட்புள்ளவர்களாக இருப்பார்கள். நெட்வொர்க்கிங் அவசியமே. ஆமென். இட் கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் பிஸ்னஸ், இட் கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் மினிஸ்ட்ரி, இட் கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் ஹவுஸ், இட் கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் ப்ரொஃபஷனல் க்ரோத். உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய கிருபை தருகிறது. அடுத்தது சொல்லணும்னா நெட்வொர்க்கிங் யூ யுவர் செல்ஃப் வில் லேர்ன். நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எப்போதும் நான் தான் இங்கே பெரியாள் அப்படி நிலைமையில் யாராவது ஒருத்தர் இருந்தார்னா அவர் விழ போகிறாருன்னு அர்த்தம். நான் இங்கே பெரியாள் தான், ஆனால் என்னை விட பெரிய ஆளுங்க நடுவில் போய் நான் உட்கார வேண்டும், தினந்தோறும் போய் உட்கார வேண்டும், எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ வில் பி டன் இன் நோ டைம். நம்ம படிக்கிறோன்னா நம்மளோட மெத்த படித்தவர்களோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும். நம்ம பணம் சம்பாதிக்கிறோன்னா நம்மளோட அதிக சம்பாதிக்கிறவர்களோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்கிற மனம் அவசியம். இந்த நெட்வொர்க்கிங்கில் தான் நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் யூ கேன் என்கேஜ் இன் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஹல்லேலூயா. சீக்கிங் அட்வைஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள். நம்மை காட்டிலும் அனுபவம் உள்ள மக்கள் கையில் ஆலோசனை கேட்க வேண்டும்.
we need networking tips, we need resources, we need strong connections. ஆமென். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டோம்னா அந்த ஊரில் எல்லாரையும் மறந்துடுவோம். ஒரு கம்பெனிலேருந்து வேலை ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனியில் எல்லாருமே மறந்துடுவாங்க. ஸ்கூல் படித்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்ட் கிடையாது. நோ நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் கேன் ஹெல்ப் யூ டு டிஸ்கவர் நியூ திங்ஸ். புது காரியங்களை செய்யக்கூடிய கிருபை உண்டாகும். இட் கேன் பெனிஃபிட் யுவர் பர்சனல் லைஃப். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொடுக்கும். ஹல்லேலூயா. இட் வில் பில்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் இங்கேருந்து இந்த ஊருக்கு போகிறேங்க, அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், எனக்கு உதவி செய்வார். ஆமேன். அதன் மூலமாக அந்த கான்டாக்ட்ஸ் பில்டப் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர். இட் வில் என்ரிச் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான நன்மைகளை கூட்டும். இட் கேன் ஆட் சப்போர்ட். உங்களுக்கு உதவி செய்கிறதை அதிகமாக கூடும். யூ கேன் ஓவர் கம் ஃபியர். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா என்ன ஆகிடும், பயம் நம்ம விட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் யாரையோ ஒருத்தர் அட்மிட் பண்ண போகிறீங்க, அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்களா அப்படி இருக்கும் இல்லை? இப்போ நிக்சனோட அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கும்போது அவருக்கு சர்ஜரி ஆகி அன்னைக்கு அவரோட வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் யார் எடுக்கிறாங்க, என் தங்கச்சியோட பொண்ணு தான் அங்கே நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அவரை வீடியோ காலில் பேச வச்சுட்டு மாஸ்க் கட்டினா எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருது. ஏன்? அவங்க போய் ஃபஸ்ட் டே அவர் அட்டன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவங்களோட நெட்வொர்க்கிங் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்க மாட்டீங்க, மறந்துட்டுருப்பீங்க. திரும்பி நமக்கு வரும்போது அவங்க கையில் போனோம்னா ஒத்துப்பாங்களா? மறந்துடுவாங்க. நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். வேறு ஒரு நாள் என்னுடைய சகோதரியினுடைய மகளுக்கு ஒரு பெரிய மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வேண்டிய நிலை இருக்கும்போது எனக்கு அருமையான தம்பியினுடைய ஒய்ஃப் அங்கே நர்ஸாக இருக்காங்க. அந்த தம்பிக்கு ஒரு ஃபோன் போட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை, ஆனால் எங்கே இருக்கீங்களா அங்கேயே நில்லுங்க, நான் அனுப்புகிறேன் எங்கள் ஒய்ஃபை. அந்த பிள்ளை 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. இது எங்கள் பாஸ்டர் வந்திருக்காரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருச்சு. த பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் பண்ணி நான் எனக்கு எந்த காசு நஷ்டமும் வராதபடி கால்குலேட் பண்ணி எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, ஆமாம், பத்திரமா வீட்டுக்கு போகிறதுக்கு ஓலா கேப் புக் பண்ணி கொடுத்தோம். வீட்டுக்கு போயிடுச்சு. ஆமாம், போயிட்டு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுச்சு, நிறைய உதவிகள் பண்ணுச்சு. அப்புறம் இந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், நீ சரியாகி டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவங்க வீட்டுக்கு போ. இவங்கெல்லாம் புறப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்கள பார்த்தாங்க, அவங்க அம்மாவை பார்த்தாங்க, அவங்க பிள்ளைகளை பார்த்தார்கள், அவர்கள் நன்மைகள் செய்தார்கள். நெட்வொர்க்கிங் இஸ் பவர்ஃபுல். ஹல்லேலூயா. வித் ஹூம் நெட்வொர்க்கிங் இஸ் a two-way street. ஒரு தெருவில் போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, முட்டு சந்து. எப்படி வருவீங்க? திருப்பிங்க வரணும். ஏண்டா இந்த முட்டு சந்தில் வந்தோம். பேர் என்ன பேர்? முட்டு சந்து. முட்டு சந்தில் வீடு இருக்குது நமக்கு பிடிக்கும், ஏன்னா டிராஃபிக் போகாது. ஆனால் முட்டு சந்தில் போயிட்டீங்கன்னா இட்ஸ் டூ வே. யூ நீட் ஒவ்வொருத்தரும் முட்டு சந்து மாதிரி நீ போய் முட்டிக்கிறோம். எனக்கு தலைவலியா நானே தான் பார்த்துக்கணும். எனக்கு ஊழியமா நான் மட்டும் தான் போவேன். எனக்கு வயிறு வலியா நான் மட்டும் தான் பார்த்துப்பேன். நான், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பசங்க, நாங்கள் மட்டும்தான். நான், என் ஒய்ஃபு, என் குழந்தை. நோ, யூ கேனாட் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். யூ ஆர் எ முட்டு சந்து. சாரி, வரவங்களும் இடிச்சுப்பாங்க, நீங்களும் இடிச்சுப்பீங்க. இந்த சந்து வழியாக பழம் போகும், திரும்பி வராது. இந்த சந்து வழியாக பணம் போகும், வரும். நோ, நெட்வொர்க்கிங் இன்வால்வ்ஸ் மீட்டிங் பீப்புள். மக்களை சந்திக்க வேண்டும். உங்களை எத்தனை பேருக்கு மக்களை சந்திக்க தைரியம் இருக்குது? முடிச்சதும் அப்படியே எஸ்கேப் ஆகி போடுவாங்க. நான் பார்க்குறேன் சர்ச்சில் நிறைய பேர் அப்படி வருவாங்க, அப்படி நிற்பாங்க, அப்படி. நோ, நெட்வொர்க்கிங் இஸ் அ ஸ்கில். மக்களோடு பேச வேண்டும். நெட்வொர்க்கிங்கில் என்ன தெரியுமா நடக்கும்? நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன், நீ எனக்கு இன்னொன்று பண்ணு. இதான் நெட்வொர்க்கிங். நீ மட்டும் எனக்கு ஒன்று பண்ணு, நாளைக்கு நீ வந்து எனக்கு ஒன்று பண்ணு. நெட்வொர்க்கிங் will not be strong. We need to change our mentality today. Amen. உங்கள் வருமானத்தை கூட்டும், உங்கள் பலத்தை கூட்டும், உங்கள் பயத்தை போக்கும். It will add value to your life. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியூட்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு பட்டணத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக போனேன். அங்கே போய் நான் இறங்கினதுமே என்னையும் என் மனைவி ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு தம்பி வந்திருந்தார். நம்மளோட நெட்வொர்க்கிங்கில் அவங்களுக்கு சொல்கிறேன், என்னை கொண்டு போய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு என்னை எந்த இடத்துக்கு போகணும் அங்கே கொண்டு போய் விட்டார். அங்கேருந்து இன்னொரு தம்பி வந்தார், என்னை கூப்பிட்டு போனார். அவர், அவங்க ஃபேமிலி. அங்கே போயிட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு தம்பி வந்தார். அவர் என்னை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண வச்சு ஈவினிங் போக வேண்டிய கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இன்னொருத்தர் வந்தார், என்னை கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு. இந்த நெட்வொர்க்கிங் அன்னைக்கு மட்டும் பண்ணல, காலங்காலமாக பண்ணி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தானாக வருகிறது. நீங்களும் இந்த நெட்வொர்க்கிங்கில் இருக்க வேண்டும். இட் இஸ் யுவர் பர்சனல் ஜேர்னி. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்களை ஞானிகள் என்று ஒன் வே ஸ்ட்ரீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, முட்டு சந்தில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி கிங் டேவிட் பற்றி படிங்க. அவர் ராஜாவை ஆகும்போது ஈராம் அங்கிருந்து அனுப்புகிறான் என்றால், ராஜா ஆவதற்கு முன்பதாக ஈராமுக்கு தாவீது ராஜாவை நன்றாக தெரியும்.
He was a networking person. நான் சொல்கிறேன், எங்க தாவீது ராஜா நல்ல மனுஷன், சொக்க தங்கம். அவர் ராஜாவாக இருக்கும்போதே அவங்க ஊரில் சிங்கம் எதனா பிரச்சனை பண்ணி தான் நம்ம ராஜா தான் போய் அடக்கிட்டு வந்திருப்பார். யாராவது கோலியாத் இருந்தால் அவர் தான் கோலியாத்து ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. போய் கோலியாத்து ஃபேமிலியில் உள்ள பல பேரை தூக்கியிருப்பார். அதனால தான் இவர் ராஜாவான உடனே அந்த மனிதன் காத்து கொண்டிருந்தான். உடனே தன் மக்களை அனுப்பி he took over, he engaged in this professional activity. ஒரு ராஜாவாய் இருந்தால் என் நண்பன் தாவீது அவன் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையில் தான் வாழ வேண்டும் என்று அந்த நெட்வொர்க்கை செய்து முடித்து கொடுத்தான். ஹalleluya. எத்தனை பேரை கர்த்தர் உற்சாகப்படுத்துறார்? உங்கள் வெற்றி பெற வேண்டும், நெட்வொர்க் இம்பார்ட்டன்ட். ஆமென். you will be the average of the 5 people with whom you live. உங்க கூட ஒரு 5 பேர் எடுத்துங்க, அவங்க யாரோ அவங்க தான் நீங்க. அவங்க அழறவங்களா இருந்தா நீங்க பயங்கரமா அழறவங்களா இருப்பீங்க. அவங்க தோத்தவங்களா இருந்தால் நீங்கள் தோத்தே போடுறவங்களா இருப்பீங்க. Who are those 5 people? தாவீது எக்ஸலண்ட் தான், நமக்கு தெரியும். அதுலாம் கெபியில் தாவீது கூட வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு. அதுலாம் தாவீது ராஜாவுடைய நிலையை அமைக்கவில்லை. ஈராம் தீரு தாவீதினுடைய உண்மையான நிலையை அமைத்தது. நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளை சூழ்நிலை உள்ளவங்க தூங்கி இருந்தால் யாரை பார்த்தோமோ அவங்களோட இல்லை. என்னை காட்டிலும் வெற்றி பெற்றவர்கள், என்னை காட்டிலும் ஜெபிக்கிறவர்கள், என்னை காட்டிலும் ஊழியம் செய்கிறவர்கள், என்னை காட்டிலும் படித்த மேதைகள் ஞானிகளுடன் தான் நான் இருப்பேன் என்று நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் உங்கள் நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்களாம் கவனிங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் அப்படியே சந்தோஷமாக குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாதீங்க. அது பேர் என்னது? குண்டு சட்டி. உங்கள் குளத்தில் நீங்கள் தான் பெரிய மீனாக இருக்காதீங்க. பல குளங்கள் இருக்குது, பல ஏரிகள் இருக்குது, பல ஆறுகள் இருக்குது, பல சமுத்திரங்கள் இருக்குது. எல்லாவற்றிலும் போட்டி போட வேண்டும் என்றால் உங்களை காட்டிலும் மேன்மை உள்ள மேன் மக்களோடு உங்களுக்கு உறவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை உறவு அமைக்க போகிறீங்க? யூ ஷுட் லுக் அப்பான் தேம். யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் அப்பான் தேம். கர்த்தர் நமக்கு ஒரு அன்பான ஆசீர்வாதமான தாய் சபையை கொடுத்துருக்கிறார். நம்மளை எல்லா நிலையிலும் பறக்க வைக்கிறாங்க. நம்ம தான் அவங்க கையிலேருந்து எப்படிலாம் தப்பிக்க முடியுமோ என்ன பண்ணுறோம்? தப்பிக்கிறோம். தூக்கி ஆன்லைன் கிளாஸில் போட்டால் கூட என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி வரும் லேட்டாக ஜாயின் பண்ணுறோம், வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடுறோம், இல்லை காணாமல் போயிடுறோம், ஏதோ பேருக்கு இருக்கிறோம். இல்லை, நீங்கள் லைஃப்பில் வெற்றி பெறணும்னா இந்த பாதையை, கடினமான பாதையை தேர்வு செய்து முன்னேற வேண்டும். இல்லைனா அரண்மனையில் குடியிருக்க முடியாது. நம்ம கதை விடலாம், எனக்கு அரண்மனை இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் 1000 சொல்லலாம். யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நீ அரண்மனையில் வாழ வேண்டும் மகனே, நீ அரண்மனையில் வாழ வேண்டும் மகளே. இதற்கு அவசியம் நெட்வொர்க்கிங், மற்றவர்களோடு கூட நல்ல உறவு. யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் டுடே. உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. ஆமென். ஜாயின் த ப்ரொஃபஷனல் குரூப். இசை கலைஞர்கள் உங்களோட, பெரிய இசை கலைஞர்களோட நீங்கள் சேரணும். ஐடியில் இருக்கிறவங்க உங்களோட தெரிஞ்சவங்க கையில் சேரணும். படிக்கிற பிள்ளைங்க உங்களோட படிக்கிறவங்க கையில் சேரணும். வித்தவுட் திஸ் நெட்வொர்க்கிங் யூ வில் நெவர் கம் அப் இன் லைஃப். டியூஷன் சென்டராக தான் இருக்கலாம். ஸ்கூலாக மாறணும்னா என்ன பண்ணணும்? மேலே போகணும். டியூஷன் சென்டரை கூட அப்டேட் பண்ணி ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க தாவீது ராஜாவோட இந்த நெட்வொர்க்கிங்கில் பார்த்து? யூ ஷுட் லேர்ன். இட் இஸ் பெனிஃபிஷியல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இது வந்து கோல்டன் ரூல் என்று சொல்லுவார்கள். நெட்வொர்க்கிங் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டன் ரூல்ஸ். தங்கத்தினால் செய்த கோல்டன் ரூல் என்ன சொல்லுவீங்க? ஒரு சட்டமாக வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு சட்டம். நான் என்ன பண்ணுவேன்? நெட்வொர்க்கிங் பண்ணுவேன். ஆமென். ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டேவிட் வாஸ் வெரி எக்ஸலண்ட் இன் இஸ் நெட்வொர்க்கிங். வீடு பற்றி நீ கவலையில். யார் கட்ட போகிறாரு? நண்பன் கட்ட போகிறான். வா. ஈராமுக்கும் கவலை இல்லை. பிரச்சனை வந்தால் யார் வந்து சண்டை போடுவான்? நண்பன் சண்டை போடுவான். மியூச்சுவல். எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குமா? யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாதான். அவனவன் அதை எதையும் உபயோகப்படுத்துகிறான். ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் வேர்ல்டு கப்பில் கோல் அடித்து நாட்டுக்கு கப்பு வாங்கி கொடுத்துறாரு. அவர் தூக்கிட்டு வந்து கிரிக்கெட்டில் போட்டிங்கன்னா அவர் மேலே வருவாரா? வரமாட்டார். அவர் அந்த துறையில் சிறந்தவராய் மேலே வந்தார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை இருக்கும். நீங்கள் நல்லா சமைக்கிறவங்க இருப்பீங்க, நல்லா பாடுறவங்களா இருப்பீங்க, நல்லா வாசிக்கிறவங்களா இருப்பீங்க, நல்லா பேசுகிறவங்களா இருப்பீங்க, நல்லா வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க. அந்த துறையில் நெட்வொர்க்கிங் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். யூ நீட் டு கன்சிடர் டுடே. இன்றைக்கி எத்தனை பேர் இதை கன்சிடர் பண்ண போகிறீங்க? உங்கள் நோட்டில் எழுதுங்க, யார் கூட நெட்வொர்க் பண்ண போகிறீங்கன்னு. சும்மா கேட்டுட்டு போகாதீங்க, செயல்படுங்க. யார் கூட நெட்வொர்க் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு எதில் உதவி வேண்டும்? ஆமென். அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க உங்களோட நல்ல அக்கௌண்டிங் பீப்புளோட கணக்கில் இருந்தால் தான் வரும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் போய் பண்ண முடியாது. நான் சில நேரம் எனக்கு தெலுங்கு தெரியும், தெலுங்கு தெரியாதவங்க கையில் போய் நான் தெலுங்கு பேசுவேன். ஒரே சந்தோஷப்படுவாங்க, பாஸ்டருக்கு தெலுங்கு தெரியுதுன்னு. தெலுங்கு தெரிஞ்சவங்க கையில் போகும்போது எனக்கு வாயில் வரவே வராது. ஏன்?
எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் என்ன தெரியுமா ரிஸ்க் எடுக்கணும், தெரிஞ்சவங்க கையில் பேச பேச என்ன வரும். இது நான் கற்றுக்கொள்வது. ரைட் டவுன் எழுதுங்க. நான் யார் கூட கனெக்ட் பண்ணால் என் கேரியர் டெவலப் ஆகும், என் மினிஸ்ட்ரி டெவலப் ஆகும். யார் எனக்கு வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரப்போறாங்க. இன்னைக்கு எனக்கு அவசியமான அட்வைஸை யார் தரப்போறாங்க? தயவு செஞ்சு பணத்தை கேட்காதீங்க. பணக்கார கையில் போய் ஐயா ஒரு 1000 ரூபாய் கொடுனா சத்தியமாக தர மாட்டாங்க. 1000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு வழி எப்படின்னு கேளுங்க. அவர் 10 நாள் சம்பாதிக்கிறது வழி சொல்லி கொடுப்பாரு. 11 நாள் 1000 ரூபாவும் கொடுத்து போய் சம்பாதி என்று சொல்லுவார். ஆமென். You need to have broader access. உங்கள் நிலையை தாண்டி உங்க கையை நல்லா விரிங்க பார்க்கலாம், கைகளை நல்லா விரிங்க பார்க்கலாம், நல்லா பெருசா விரிங்க. broader access, பெருசா நல்லா விரிங்க, பெரிய access, broader access. very good. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். stay abreast of the latest developments. இன்னைக்கு என்ன டெவலப் ஆகுதோ அதுல மேல நீச்சல் அடிங்க. நானா எப்பங்க இந்த குளத்தில் வந்தீங்க? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்தேன். எங்கெங்க இருக்கீங்க? மண்ணு தோண்டினுக்கிறேன். நோ, நான் இன்றைக்குத்தான் விழுந்தேன் என்று சொல்லுகிறது போல மேலே மிதந்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எக்ஸ்சேஞ்ச் த குட் பிராக்டிசஸ். நீங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உதவி செய்யுங்க. நீ எனக்கு சொல்லித்தான் போய் கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கு வேண்டியதை நீங்க அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பிறகுதான் அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆமென். நாம் முதலாவதாக நன்மை செய்ய வேண்டும், அப்புறம் தான் அவங்க நன்மை செய்வாங்க. ட்ரேடுங்க இது. சில நல்லா வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? காசு கொடுப்போம். கரெக்டாக கொடுக்குறோமா இல்லையா? ட்ரேடு, அவர் செய்த வேலைக்கு காசு கொடுக்குறோமா இல்லையா? சிலர் நல்லா வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வழி உண்டு பண்ணி தருவோம். பண்ணுறோமா இல்லையா? சிலர் நல்லா வேலை செய்வாங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்போம்? ட்ரேடு. இன்றைக்கும் அது நடக்குது. பணம் எல்லாவற்றையும் சாதிக்க போகிறது இல்லை, நெட்வொர்க்கிங் தான் சாதிக்க போகிறது. ஹல்லேலூயா. Are you going to gain access to those opportunities? இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக திறக்கிற கதவுகளை நீங்கள் போக போகிறீங்களா? நான் வந்து ஒரு 2 அட்வான்ஸ்டு லிங்கை உனக்கு ஒன்று அமிச்சேன். நீங்கள் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்களா, பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. போனீங்களா, அட்டன் போனீங்களா? குட். அதை பற்றி பேசணும். ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் பொட்டென்ஷியலி ஹையர் லெவல் பீப்புள். ஆமென். லெட் யுவர் மைண்ட் பி இன் டாப் லெவல். உங்கள் மூளையானது உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். யூ நீட் பர்சனல் growth. நேற்று மார்னிங் டிவோஷனுக்கு 9:45 வந்தவங்க இன்றைக்கும் 9:45 வந்தீங்கன்னா, சாரி டைமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு மனிதன் நேரத்தில் வெற்றி பெறவில்லை என்றால் அவன் வெற்றி பெறவே முடியாதான். சாரி, நீங்கள் என்ன ஏன் வாயை அடைக்கிடலாம், நேரத்தின் வாயை அடக்க முடியாது. யூ ஷுட் பி கிளியர் இன் யுவர் டைமிங்ஸ். நம்பர் 2, யூ ஷுட் பி கிளியர் இன் யுவர் பிளானிங்ஸ். பிளான். திட்டமிடுதல் அவசியம். வேணாமா? எப்படி திட்டமிடுவோம்? நம்மளோட திட்டமிடுறவர் கூட சேர்ந்தால்தான். நேரம் அவசியம், பிளானிங் அவசியம். ஆமென். ஓகே, இதெல்லாம் தாவீது ராஜாவோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்ல போகும்போது நம்ம கற்றுக்கிட்டோம். ஹீ வாஸ் வெரி ப்ரொஃபஷனல். தாவீதோட லைஃப்பை நம்ம படித்தோம்னா அவர் பண்ண அந்த மாரல் லைஃப்பில் உள்ள அந்த ப்ராப்ளத்தை மட்டும் விட்டுட்டோம், மீதியெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்கிறது. ஆமென். இன்றைய செய்திக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். இவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷனாக பாஸ்டர் நீங்கள் கேட்பீங்க. இந்த இன்ட்ரொடக்ஷன் இல்லைன்னா நமக்கு இந்த சம்பவம் புரியாது. தீர்வு ராஜாவாகிய ஈராம் வந்து தாவீதுக்கு வீட்டை கட்டுவதற்கு கவனிங்க, கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். ஆமென். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேலிலும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தம்முடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். வாவ். ஆமென். நான் நேற்று அந்த ஆட்டோவில் படித்தது, எனக்கு அந்த சென்டென்ஸ் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த அர்த்தம் ஞாபகம். நீ உன் நிலையில் இருந்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்து கொண்டிரு. உன்னை யாரும் தேடவில்லை என்று அஞ்சாதே. உன்னை தேடுகிறவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வரும், அந்த நாள் வரும் அப்படின்னு. நம்ம நிலையில் நம்ம வேலையை நம்ம பண்ணலன்னா ஒருத்தரும் வர போகிறது கிடையாது. நம்ம கோச்சிக்கிட்டு கடையை பூட்டு போயிட்டோம்னா போர்டு பார்த்து வருவாங்களா என்ன? போர்டே அவசியம் இல்லை. நீ நின்று உன் பணியை, உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை செய்து கொண்டிரு. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட காத்து கொண்டிருந்த அந்த மன்னன் இன்றைக்கு ராஜாவாகத்தான் தருணம். எல்லாம் தானாய் நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு திடீரென வருவதில்லை. வெற்றி அவனை தேடி வந்து கொண்டிருந்தது. அவன் வீட்டை நோக்கி 20 ஆண்டுகளுக்கு முன்பாக புறப்பட ஆரம்பித்தது. வெற்றி என்பது இன்று நம்மிடத்தில் வருகிறது என்றால் அது இன்றைக்கு வருவதில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கி வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு வந்து அடைகிறது. இன்றைக்கே துவங்கி வருவதில்லை, இது வந்து அடைகிறது. நம் வாழ்க்கை, நம் பேச்சு, நம் நிலை, நம்முடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், நம் மற்றவர்களோடு இருக்கிற உறவு, இவைகள் தான் வெற்றியை கொடுக்குமே தவிர நாம் எதிர்பார்க்கிற வெற்றி இடம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மை தேடி வரும்.
தாவீதுக்கு ஈராம் பக்கத்து நாட்டு ராஜா, அதை தாவீது நாடோடியாக ஓடி இங்கு அங்கு திரிந்து கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்து நாட்டு மன்னன் அங்கே இருக்கிறவன் இவன் ராஜாவான பிறகு உடனடியே அரண்மனை கட்டுவதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றால் கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்து கொண்டான். வெற்றியின் பின்பதாக நீங்கள் ஓடாதீர்கள். வெற்றி உங்கள் பின்பதாக வந்து உங்களை தொடும்போது உங்கள் கர்த்தர் கொடுத்தது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். You should know that. Hallelujah. Stir up yourself like this. இன்றைக்கு இந்த பேச்சை வைத்துக்கொண்டு உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருங்கள். வெற்றி என்னை தேடி வரும் என்று சொல்லுங்கள். வெற்றிக்கு உண்டான வாழ்க்கை நான் வாழ்வேன், அது என்னை தேடி வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? Am I adding meaning to you people? மக்களே, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை ஆட் பண்றேனா இல்ல சும்மா உங்களை பேசிக்கிறேனா? எனக்கு பொக்கிஷத்தை ஆட் பண்றேனா? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் மாத்திக்க போறீங்க? உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலாவதாக நீங்கள் மாற வேண்டும். You should change if you expect a change. நீங்கள் மேலே வர வேண்டும் என்றால், நீங்கள் மேலே வந்துவிட வேண்டும் என்றால், மேலே ஏறுவதற்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் தேட வேண்டும். தாவீது சொல்றாரு, கர்த்தர் தன்னை எல்லா ஜனத்துக்கு மேலே உயர்த்தினார் என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு தாவீது என்ன பண்ணியிருப்பாரு? கூப்பிடுங்கடா, எனக்கு கட்டோட்டு வைங்கடா, பட்டாசு வெடிங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாட்டு பாடி ஆண்டவரை துதித்திருப்பார். நம் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்பதாக நம் தேவனுடைய சிரித்த முகம் இருக்கிறது. அவருடைய சிரிப்பு, அவருடைய புன்முறுவல் இந்த ஏழையினுடைய வாழ்க்கை, இந்த கைவிடப்பட்டவனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த திருச்சபை வளர்ந்திருக்கிறது என்றால் நம் தேவன் நம் அனைவரையும் பார்த்து சிரிக்கிறார். என் பிள்ளைகளை நீங்கள் வளருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த ஆண்டு இந்த காலத்துக்குள்ளாக 100 பேருக்கு மேலே காலை ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். God is going to exalt us. நம்மை கர்த்தர் மேன்மேல் உயர்த்த போகிறார். ஆமென். பாருங்க, கஷ்டத்தில் மனிதர்கள் தோற்றதை விட ஜெயத்தில் தோற்றவர்கள் தான் ஜாஸ்தியாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். கஷ்டப்படும் போது யாரும் தோற்றதில்லை, பணம் வரும்போது தான் தோற்றினார்கள். தாழ்ந்த பதவியில் இருக்கும்போது யாரும் தோற்றதில்லை, விழுந்ததில்லை, உயர்ந்த பதவியில் தான் விழுந்தார்கள். தன்னை கர்த்தர் உயர்த்தினார் என்று தெரிந்து கொண்ட தாவீது எடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பைபிளுக்கு முழுமையாக அப்பாற்பட்டது. வேதம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை தாவீது செய்கிறான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஆமென். ஆமாம், ஒரு ராஜாவுக்கு ஒரு ராணி தான். லைஃபேனா போகுது, கேஸ் ஆக போகுது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் பல திட்டங்கள் இருக்கும். பெண்கள் சொல்கிறத ஆண்கள் கேட்டாங்கன்னா, பெண்கள் ஆண்டவரை தேடி உண்மையான பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்கள போல் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் இருக்க முடியாது. பெண்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பெண்களாக இருந்தால் அவருடைய கணவன்மார்கள் பூமியில் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஹைலி இமோஷனலி சென்சிட்டிவ் பீப்புள் தான் விமன். இந்த மாதிரி எத்தனை பெண்ணோட அவர் வாழ முடியும்? எத்தனை பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? எத்தனை பேருக்கு எல்லாம் செய்ய முடியும்? முடியாது. பைபிள் சொல்கிறது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் 1 வருஷம் அவன் லீவ் எடுக்கணுமா, மிலிட்ரியில் இருந்தால் கூட. he need to cherish his wife. அவன் மகனை, அவன் மனைவியை பிரியப்படுத்த வேண்டுமா. இவர் என்ன பண்ணுவார் நமக்கு தெரியவில்லை. பாருங்க, he took more wives. அநேக மனைவிகளை தேர்வு செய்தார். குமாரர்களும் குமார்த்திகளை பிறந்தார்கள். எருசலேமில் பிறந்த குமார்கள் சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பெலேத், நோகா, நெப்பேக், யப்பியா, எலிஷமா, பெலையாத், எலிபெலேத் என்பவைகள். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தாவீதுக்கு அவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அவங்க பிள்ளைங்களுக்கு ஒருத்தரை பார்க்க சந்தோஷமாக இருக்குமா? நான் சில நேரம் மினிஸ்ட்ரிக்கு 10 பேர் கூப்பிட்டு போவேன். 10 பேரை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கேள்வி போடுவேன், அந்த 10 பேரில் ஏக்கு பியை பிடிக்காது, பிக்கு ஏவை பிடிக்காதுன்னும் போது நான் தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துப்பேன். எதுக்குடா 10 நமக்கு வந்துச்சு, பேசாமல் 2ஓடவே இருந்துருக்கலாமே. இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு வரைக்கும் தீர்றதே இல்லை. வாட் வில் ஹேப்பன் இஃப் மல்டிப்ளிகேஷன் கம்ஸ்? கர்த்தரால் உருவான பெருக்கம் வந்தால்தான் மகிழ்ச்சி. நானே பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு இகழ்ச்சி. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் மினிஸ்ட்ரி டீமில் ஜனங்க சேர்ந்தா இதான் நான், இதான் பாஸ்டர்மா, இதுதான் என்னை சுற்றி உள்ள டீம். எல்லாரையும் தாண்டி எல்லாரையும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இந்த நிலையில் அனுசரித்தால்
நீ எனக்கு மகனாய் இருப்பாய், மகளாய் இருப்பாய், ஊழியம் செய்யலாம். நீ ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணினா அந்த க்ரைட்டீரியாவுக்கு நான் இல்லைன்னு என்றைக்கு நிலைக்கு வந்தாலும் இப்போ நான் நிம்மதியாகிறேன். இல்லை நான் இவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு, அவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சு, இவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சு, இவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சு முடியாதுடாப்பா. பிள்ளைகளும் அப்படி தான், ஆவிக்குரிய பிள்ளைகளும் அப்படி தான். கன்ஃபார்ம்டாக இத்தனை பசங்களும் ஒருத்தர் அண்ணன் தம்பி மாதிரி வாழ்வானா? பெரியவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி. பங்கு போடு. வேர் இஸ் த ப்ராப்பர்ட்டி, வேர் இஸ் த மணி? பணம் எடு, பணம் எடு. ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன்டா, அதெல்லாம் இல்லை. எத்தனை கோடி இருக்கோ அத்தனையும் பாதி போடு. அந்த பூனையை கூட 2 துண்டு போடு. நாங்கள் ஒரு பாடம் படிக்கும்போது எத்தனை நிறுத்திட்டானுங்களா ஒரு ராஜாவோட பிள்ளைங்க, எதை? பூனையை 2 துண்டு போடு. நோ, கஷ்டம். ஆமாம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் அஜெண்டா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ விஷன், இஃப் யூ ஹேவ் பீப்புள், ஸ்டில் தெர் இஸ் கேயாஸ். ஒரு தரிசனம் இல்லாதபடி மக்கள் கூடினால் அது பிரச்சனை. அதனால தான் நம்ம நாட்டில் கவர்மெண்ட்லலாம் சட்டம் இருக்கும், மக்களை கூட்டினா ஏன் கூட்டுற என்ன பண்ணுவாங்க. இன்னும் கம்யூனிஸ்ட் நாடெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சைனாவிலலாம் ஊழியம் செய்கிற திருச்சபைகள்லாம் அலோடு இல்லை. அப்படி அவங்க பர்மிஷன் வாங்கினா கூட 50 பேர் கூட்டுறேன்னா ஏன் கூட்டுற, என்ன பண்ண போகிறாங்க அந்த 50 பேர்? இவர் யார், இவர் யார், ஏ யார், பி யார், சி யார், டி யார், இவர் யார் வராரு? இன்னைக்கு திருச்சபையில் மக்கள் ஏன் வருகிறார்கள், ஏன் வராங்க, முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? கரெக்டாக இல்லையா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஏன் இந்த 2 பேர் பேசுகிறாங்க, ஏன் இந்த 2 பேர் அங்கே நிற்கிறாங்க, ஏன் இந்த 4 பேர் ஒன்றா போகிறாங்க, ஏன் இவங்க இங்கே கூடுறாங்க? இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை என்றால் மல்டிப்ளிகேஷன் வில் பிகம் டேஞ்சர். ஹல்லேலூயா. பெருக்கம் என்னவே மாறும்? ஆபத்து. தாவீதுக்கு தேவை பெருகணும். ராஜானா 100 பிள்ளைங்க இருக்கும்பா, இத்தனை வைஃப் இருக்கணும்பான்னு நினச்சிட்டாரு. அது உலக நீதி மகனே. ஆமேன். உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, he shall not multiply wives for himself. 2 சாமுவேல் 5:13 சொல்லுகிறது இதே தான். உபாகமத்தில் கட்டளை போட்டார் 17 அவன் என்ன பண்ணக்கூடாது, நிறைய திருமணம் செய்யக்கூடாது, நிறைய பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் தாவீது என்ன செய்தார். he took more wives. it may be historical. வரலாறு ரீதியாக சூப்பராக இருக்கும். தாவீது ராஜாவா எத்தனை பசங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் பையன் எப்படி, 2வது பையன் எப்படி, 3வது பையன் எப்படி. ராஜா நீங்கள் சொல்கிறத கேட்காம 1வது பையனோ 2வது பையனோ 3வது பையனோ 4வது பையனோ அடிச்சுக்கினானுங்களா எப்படி ராஜா இருக்கும்? when we leave control, very dangerous. my beloved children, தேவனுடைய பிள்ளைகளை என்ன இங்கே பாருங்கள், உங்களெல்லாம் ஆண்டவர் ஒன்றா கூட்டியிருக்காரு. எதுக்கு கூட்டியிருக்காரு? உங்கள் பவுண்ட்ரியை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இன்னொருத்தர் பவுண்ட்ரியில் போகாதீங்க. நம்பர் 1 லிசன் பண்ணுங்க. இன்னொருத்தரோட பணம் உங்கள் பணம் சொல்லுங்க இல்லை. இன்னொருத்தரோட ஊழியம் உங்கள் ஊழியம் இல்லை. இன்னொருத்தருடைய குடும்பம் உங்கள் குடும்பம் இல்லை. போகக்கூடாது. யூ ஷுட் பி கேர்ஃபுல். அடுத்த பணத்தை வாங்குவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க, பிரச்சனை வந்துடும். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ளே போகக்கூடாது, போவாங்க, பிரச்சனை வந்துடும். நோ, யூ ஷுட் பி கேர்ஃபுல். கர்த்தர் பெருக்குகிறது பிரச்சனைக்காக அல்ல, கர்த்தர் பெருக்குகிறது வாழ்வதற்காக. யூ ஷுட் பி கேர்ஃபுல். If you don't have your boundaries, you will have trouble in your life. மக்கள் தம் பிரச்சனை வந்து சொல்லுவாங்க, கேட்கும் போது தலைமையில் கை வச்சுக்கணும்னு தோணும். ஏன்? பிரச்சனைக்கு காரணமே நீ தான். நீ ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிட்ட, ட்ரபுள் உண்டு பண்ணிட்ட. இன்னைக்கு ட்ரபுளை சொல்லுகிற. டுடே லெட்ஸ் லேர்ன் லெசன். நான் பெருக போகிறேன் கர்த்தர் வழியில். ஹல்லேலூயா. என் பணம் பெருக போகிறது சொல்லுங்க, கர்த்தர் வழியில். என் அந்தஸ்து பெருக போகிறது சொல்லுங்க, கர்த்தர் வழியில். என் வீடு பெருக போகிறது கர்த்தர் வழியில். ஹல்லேலூயா. தவறான பணம் வேண்டாம், ஆமென் சொல்லுங்க. தவறான உறவு வேண்டாம், ஆமென் சொல்லுங்க. தவறான உயர்வு வேண்டாம், ஆமென் சொல்லுங்க. தவறான வெற்றி வேண்டாம், ஆமென் சொல்லுங்க. I don't want great success, I want God's success. I don't want great prosperity, I want God's prosperity. Be careful children. நேற்றுக்கு ஒரு ஐயா கையில் பேசிட்டு இருந்தேன். பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு காசு அனுப்புகிறேன், நீங்கள் அதை அவருக்கு அனுப்புறீங்களா? நான் சொன்னேன், ஏன் சார் எனக்கு அனுப்புறீங்க? இல்லை நீங்கள் அனுப்பிடுங்க. ஐயா எனக்கு வேணவே வேணாம். என்ன அப்படி சொல்கிறீங்க? இன்னொருத்தர் காசு எங்களை வந்து போகிறதுக்கு நான் டிரான்சிட்டாக இருக்கவே மாட்டேன். அது நேரத்தில் தான் கொண்டு போய்விடும் ஆபத்தில். எத்தனையோ பிஸ்னஸ்மேன் நம்ம பார்ப்போம், அவருக்கு அனுப்புகிற காசை எனக்கு அனுப்புங்க, நான் நாளைக்கு அனுப்புகிறேன்னுவார். இங்கே என்ன ஆகிடும், இது காணாமல் போயிருக்கோம். நானும் அப்படிலாம் மாட்டி வந்து தான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படி. We want God's success, we want God's prosperity. மகளே உயர்ந்த நிலையில் இன்னும் உயர வேண்டும் என்று, பணம் அடைந்த பிறகு இன்னும் பணம் வேண்டும் என்று, உயர்வு வந்த பிறகு இன்னும் உயர வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டாம். நான் இருக்கிற நிலையில் என்னை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே மேல்நிலையில் தான் இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். 3 வேளை சாப்பாடுக்குதா இருக்குது, பர்த்டேக்கு புது துணி வருதா வருது, கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெலாம் புது துணி வருதா வருது, ஃபோன் ரீசார்ஜ் பண்ண இருக்குதா, ஃபோனுக்கு தான், பைக் இருக்குதா, பெட்ரோலுக்கு தான் நம்ம மேல்நிலையில் வச்சுருக்காங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கிறிஸ்மஸ்க்கு எடுத்த துணி தான் நியூ இயருக்கு, அதே தான் பிறந்த நாளுக்கும்.
ஒரு துணி தான். அது கூட எங்கள் அம்மா செலக்ட் பண்ணுறது தான். எங்கள் அம்மா செலக்ட் பண்ணுறது தான். எங்கள் அம்மா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? எங்கள் அம்மாவுக்கு அவங்க அப்பா எங்கள் தாத்தா ஞாபகம் வரும். சாரி, எங்கள் அம்மா என்ன மன்னிச்சிடணும். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா மாறி என் பையனை ஆக்குவாங்க. நம்மளுக்கு செட் ஆகுமா? அப்படி தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி இதை பிள்ளைகள் வெற்றியாய் கருதுகிறார்கள். நம்முடைய அனைத்து வெற்றிகளும் நம்முடைய தாழ்மையில் தான் துவங்குகிறது. அனைத்து வெற்றிகளும் ஆடம்பரத்தில் துவங்குவதில்லை. இன்னைக்கு யாராவது ஆடம்பரம் என்பது வெற்றி என்று நினைத்தீங்கன்னா அந்த ஆடம்பரத்தை விட்டுட்டு தரையில் உட்காருங்க. கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். Today's rules will be your tomorrow's success. Today's seeds will be tomorrow's trees. இன்றைய விதைகள் நாளைக்கு மரமாக போகிறது. மகளே, நீ எதை விதைத்துக் கொண்டு இருக்கிறாய்? Are you sowing great success for tomorrow? Are you sowing seeds for great prosperity tomorrow? இப்போ 14ஆம் அதிகாரத்தில் பிறக்கிற பிள்ளைங்களால இனிமே ஒரு தூக்கம் போச்சு. பசங்களுக்கு புரியலங்க. என் கூட உட்காந்துக்கிறது தங்கச்சியா கேர்ள் ஃப்ரெண்டானே தெரில. ஏன்னா அப்பா ஒன்று அம்மா வேற. பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாரு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். எப்படி எத்துக்கு போய் இவர் சொல்லி தருவார்? தகப்பன் தான் தாய் இந்த உலகத்தில் பிள்ளையை கொண்டு வருகிறாளாம். தாய் எங்கே கொண்டு வராலாம்? ஆமாம், தகப்பன் இந்த உலகத்தை பிள்ளைக்கு காட்டுகிறானா. அப்பா தான் என்ன பண்ணோம்? இதான் ரோடு பார்த்து கிராஸ் பண்ணோம், இதான் அண்ணன், இதான் பெரியப்பா, இதான் மாமா, சித்தப்பா, இவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோமா. இந்த தகப்பன் யார் வீட்டில் போய் சொல்லுன்னு இருப்பார்? தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தாய் இல்லாத பிள்ளைகள். தெய்வஜனமே, குடும்பங்களில் இப்படி இருக்கிறதை காண முடிகிறது. ஆவிக்குரிய ரீதியாக தகப்பன்மார்கள் இல்லாமல் மக்கள் தன் இஷ்டத்துக்கு வாழ்கிறதை காண முடிகிறது. கர்த்தர் நமக்கு நல்ல தகப்பன்களையும் தாய்களையும் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். யூ நீட் டு லிசன், யூ நீட் டு ஹேண்டில், யூ நீட் டு ஃபாலோ த வேஸ் ஆஃப் காட். ஆமென். ஆமாம், எல்லா ஸ்டெப்புமே தற்காலிக வெற்றி போல காணலாம். லெட்ஸ் திங்க் வாட் வில் ஹேப்பன் 20 years from now. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறீங்க, 20 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்கும்? இன்றைக்கி இந்த திருச்சபையில் 20 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்? நான் என்ன பிளான் வைக்கிறேன்? இந்த பிளானில் கவனிங்க, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கவனிங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு மேலே உள்ளவங்களுக்கும் உதவியாக இருக்கணும், என் குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கணும், நானும் வளரணும். இப்படி ஐடியா பண்ணிங்கன்னா தான். அக்பர் சாம்ராட் அவர்கள் பீர்பாலை கூப்பிட்டு ஒரு கோடு கீழ்ச்சி இந்த கோட்டை சின்னதாக்கணும்னாரா? மீதி பேர்லாம் அதை அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா? பீர்பல் அவர்கள் வந்து அந்த கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டாரா? அந்த பெரிய கோடு தான் மகளே நீ, அந்த பெரிய கோடு தான் நீ. மற்றவனுடைய கோடை அழிப்பதற்காக இன்றைக்கு நீ வரவில்லை, அதை பார்த்து உன் கோடை வளர்த்து கொள்வதற்காக வந்திருக்கிறாய். ஸோ இவங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்க. You need to have personal development. முதலாவதாக நீங்கள் தனியாய் வளர வேண்டும். படிக்காத பிள்ளைங்க படிக்கணும். படித்தா தான் சான்றோர்கள் கூட உட்கார முடியும். நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா யார் கூட உட்காரணும் நீங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டியதுதான். படிப்பு நம்மளை யார் கூட உட்கார வைக்கும்? சான்றோர்கள். என் நண்பன் ஒருவன் படிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பார். அவர் ஏவேபி தான் எழுதுவார், கஷ்டப்பட்டு படிப்பார். எவ்வளோ வாதியார் அடித்தாலும் அவர் அங்கே வாங்குவார். 10ஆம் கிளாஸ் அவன் பாஸ் பண்ண மாட்டான், நாங்கள் கிருபையாக பாஸ் பண்ணிட்டார். பிறகு 11வது சீட் தர மாட்டாங்க, வந்தார், படித்தார், 12வது பாஸ் பண்ணார். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கிடச்சிச்சு. இதை பாஸ் பண்ண மாட்டான்னு வாதியார் சொன்னாங்க. கஷ்டப்பட்டு படித்தார். எம்எஸ்சி பாஸ் பண்ண மாட்டானாங்க, எம்எஸ்சி பாஸ் பண்ணார், எம்ஃபில் பாஸ் பண்ணார், பிஹெச்டி படிச்சுட்டு அண்டை மாநிலத்தில் ஒரு உயர் பதவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Where is your personal growth today? இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வெற்றி என்ன? இன்னும் வளர்ந்தீங்க நீங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்? அந்த தமிழ் பைபிளை இன்னும் படிக்க மாட்டோம். இன்னுமா இத்தனை வருஷமா அந்த இங்கிலீஷை படிக்க மாட்டோம். அதே கிராமர் எரர்ஸ். சாரி, எம்எல்ஏ யாரும் கோச்சிக்காதீங்க. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த குரல் எழும்பவில்லை என்றால் உங்களை பார்த்து யார் இந்த குரலை எழுப்புவார்? ஆமென். காதுக்கு இனிமையான சொற்கள் வேண்டுமா? வாழ்க்கைக்கு இனிமையான சொற்கள் வேண்டுமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். we are going to have personal development. உங்கள் நோட்டில் எழுதுங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உயர்வுக்கு நான் இதை செய்ய போகிறேன். முடிஞ்ச பிறகு நான் கேட்பேன், நான் எழுதி வச்சுங்க. ரைட் ஆன். எக்ஸசைஸ் பண்ணுவேன், இங்கிலீஷ் படிப்பேன், தமிழ் படிப்பேன், எழுதுங்க. நான் அந்த நிலையில் இருக்க போறதில்லை. மகனை நீ செய்யவில்லை என்றால் உன்னை மக்கள் தூற்றுவார்கள். அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்வதை கேட்டு துவக்கினால் போதும், முடிவை கர்த்தர் செய்வார். ஆரம்பம் அற்பமாய் தான் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆரம்பம் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? இன்றைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே.
Don't despise it. எனக்கெல்லாம் வராதுங்க, இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லைங்க. நோ நோ நோ, இந்த அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ணாதே. Hallelujah. You have a future. Sow some good thing in your future. உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்லதை இன்றைக்கு விதைக்கப் போகிறீர்கள். ஆமென். வாழ்க்கையில் நல்ல கனி வரணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு நல்ல தென்னங்காய் காய்க்கணும்னா, இந்த தென்னை மரத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? நட்டுருக்கணும். அப்படி நடலைன்னா எப்போ நடணும்? இன்னைக்கு நடணும். ஆமென். என்னைக்கு நடணும்? என்னைக்கு நடணும்? உங்கள் வீட்டில் நல்ல தென்னை மரம் காய்க்கணும்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நட்டுருக்கணும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடலை, விட்டுட்டோம். அப்படி நடலைன்னா அடுத்தது நட வேண்டிய நாள் எது? இன்றைக்கு. இன்றைக்கு டுடே இஸ் த டே. ஐயா நான் படிச்சிருக்கணும் 20 வருஷத்துக்கு முன்னாடி, படிக்கலை, அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு படி மகனே. ஸ்டார்ட் டுடே. டுடே இஸ் நெவர் லேட். இன்றைய நாள் கடைசி அல்ல மகனே. உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், உன் தலை நிமிர வேண்டும் என்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நம்ம பெரியவங்க ஒன்றும் நம்மளை கம்மியாக சொல்லி ஒன்றும் வளர்க்கலை. கண்ணதாசன் ஐயா எழுதியிருக்காரு, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் பெரும் மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என போற்றி புகழ வேண்டும். எப்படி வந்துடும்? அது எப்படி வந்துடும்? தானாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? நான் 100 ரூபாய் தரேன், நீ ஒரு மாலை போட்டு, நீ ஒரு மாலை போட்டு வீடியோ எடுத்துக்கணும். உண்மையாக வளர வேண்டும் என்று தான் நம் முன்னோர்கள் கூட நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன், எனக்கு அவரை பற்றி படிக்கும்போது கண்ணுலாம் கலங்குச்சு. தாவீது ராஜா, நீ மேன்ட்டு ஈராம் கூட பேசுகிற மொழியை எங்கே ராஜா நீ கற்றுக்கிட்ட? நீ ஆட்டு குடிசையிலே தூங்குற ஆளச்சு, நீ எப்படி அரண்மனையில் தூங்குனா என்றால், நெட் ஒர்க்கிங், பர்சனல் டெவலப்மெண்ட் தாவீதுக்கு இருந்தது. ஆமென். நெட்வொர்க்கிங்கும் தனிப்பட்ட பர்சனல் டெவலப்மெண்ட்டும் அவனுக்கு வெற்றியின் மீது வெற்றி கொடுத்தது. ஆமென். முதல் வெற்றி 8லேருந்து 10 வரைக்கும் தெரிகிறது, படிக்க முடிகிறது. அந்த வெற்றிக்கு முதலாவதாக கர்த்தர் தான் தாவீதோட கூட இருந்திருக்கார். கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் ஒன்று பிலீவ் பண்ணோம், ஆண்டவர் எப்போதும் நம்ம வெற்றிக்கு பின்னாடி இருப்பார். ஃபஸ்ட்டு கூட்டணியே சக்ஸஸ் தான். எந்த கூட்டணி சக்ஸஸ்ஸு? ஆண்டவருக்கும் நமக்கும் கூட்டணி சக்ஸஸ். நம்மளை விடவே மாட்டார். இப்படி தலையை ஆடுங்க, கர்த்தர் என்னை விடவே மாட்டார். தலையாட்டின்னு சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடவே மாட்டார். நான் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இது என்னது இது? நான் பல நேரம் ப்ரே பண்ணும்போது சொல்லுவேன், பாப்பா என்னை நம்பி கிம்பி விட்டுற போகிறீங்கப்பா, நான் வேஸ்ட்டுப்பா, உங்களை நம்பி காரியத்தை நடத்துங்கப்பா என்று சொல்வேன். டாடி என்ன டாடி வேஸ்ட்டு டாடி, பார்த்துக்கோ டாடி. நான் முதல் கார் ஓட்டின காலங்களில் எங்கள் மக பேச ஆரம்பிக்கும் போது எங்கள் மகளுக்கு சொல்லி கொடுத்த ப்ரேயர் தான், அப்பாப்பா ஏசப்பா எங்கள் அப்பா கார் ஓட்ட தெரியாது, வண்டி தெரியாமல் எடுத்துட்டார், எங்களை பத்திரமாக கூட்டு பாப்பா. எஸ், நாம் தன்னம்பிக்கையில் ஓடுகிற கூட்டம் அல்ல, அவர் நம்பிக்கையில் ஓடுகிற கூட்டம். என்னுடைய பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கிறது. உங்களை இன்றைக்கு தன்னம்பிக்கை ஊட்டும்படியாக வரவில்லை. இந்த தன்னம்பிக்கை காட்டிலும் மேலே உங்கள் தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நான் சொல்லுகிறபடி துவங்கினால், உங்கள் கூட்டணியில் மாபெரும் பங்கு வகிக்கிற உங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக வருவார். யாருக்கு பிரச்சனை இல்லை? எத்தனை பிரச்சனைகள்! காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரை, படுத்த பிறகும் பிரச்சனைகள் மனிதனுக்கு வரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும், இந்த புயலின் மத்தியிலும் என்னை காப்பாற்ற என் ஆண்டவர் வருகிறார். சுக்கான் பிடித்து டேவிட்ஸ் விக்டரி ஓவர் த பிலிஸ்டியன்ஸ். இந்த பெலிஸ்தியர்கள் எப்போதும் இஸ்ரேலுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், the Philistines were always opposing. They were odds, consistent odds. Oddsனா நான் நீ கிழக்க போனால் நான் வந்து தடுப்பேன், நீ மேற்க போனாலும் தடுப்பேன், நீ தண்ணி குடிச்சா தண்ணியை தட்டி விடுவேன், நீ கத்தி செஞ்சேன்னா அந்த 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 பிளாக் ஸ்மித்தே இருக்க மாட்டான், நீ என்ன பண்ணாலும் நான் எதிர்ப்பேன். இதை பெலிஸ்தியர்கள் டைரக்ட் டெவில், சாத்தான்னே சொல்லலாம், உன்னை முன்னேற விட மாட்டேன். பெலிஸ்தியர்கள் இவர்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது தெரிந்திருந்தது தாவீதுக்கு. மகனே மகளே, நீ காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது உனக்கு விரோதமாக பெலிஸ்தியன் வருவான், அவன் பெயர் பிசாசு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார். இட் ஹஸ் பீன் ப்ரூவ்டு. தூங்கி இருப்பீங்க, படுக்க போகும்போது நிம்மதியாக படுத்திருப்பீங்க, காலையில் எழுந்துக்கும் போது பயந்து போய் எழுந்திருப்பீங்க. ஒன்றுமே பண்ணலையே, ஏன் பயந்து போய் எழுந்துக்கிறீங்க? இரவிலே யூ ஃபேஸ்ட் இட். இயேசு சொல்லும்போது சொன்னார், இரவிலே திருடன் பகைஞ்சன் கலை விதைத்தான் என்று. நம்ம தூங்கும்போது நம்ம மைண்டில் உள்ள தாட்ஸை மாற்றுவான், அவன் மெஸ்மரிசம் பண்ணுவான், பிளாக் மேஜிக் பண்ணுவான், விச் கிராஃப்ட் பண்ணுவான், மைண்ட் டிராஃபிக்கிங் பண்ணுவான், நம்ம மனதை டிராஃபிக் பண்ணுவான், நம்ம மனதை கேப்டிவேட் பண்ணுவான், நம்ம மனதை சிறைப்பிடித்து கொண்டு போவான். எப்படி ஜெயிக்க போகிறீர்கள்? உங்கள் மனது சிறைப்பிடிப்பில் இருந்து விடுதலை ஆகுங்கள் இயேசுவின் நாமத்தினால்.
சில நேரத்தில் என் மனசில் எதுனா ஒரு தாட் ஆழ்தியான நிலையில் போய் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படியாச்சு, ஏன் இப்படியாச்சு, ஏன் இப்படியாச்சு, திடீர்னு ஒரு தெளிவு வரும். நம்ம ஏன்னா அப்படி நினைக்கிறோம் போது உடனே சொல்லுவேன், மனசே கொஞ்சம் கீழே இறங்கு, நீ தயவு செஞ்சு இறங்கு, நீ ஒன்றும் வானத்தையும் படைக்கல பூமியும் படைக்கல. ஷட் யுவர் மவுத். கர்த்தர் மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சிறேன். கர்த்தர் மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சி. நீ இறங்கு, கர்த்தர் மேய்ப்பராகிறார் நான். எத்தனை பேருக்கு சொல்ல இந்த தைரியம் இருக்குது? இறங்கு. அந்த பிரச்சனை பெருசு தான், ஆமாம் உங்களுக்கு பிரச்சனை தான், உங்களை திட்டினாங்க தான், ஆனால் நீ இப்போ இறங்கு, இறங்கு. நீ கர்த்தர் மேய்ப்பராகிறார் நான். You need to face the battle. You need to fight the enemy. You need to fight the Philistines. ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் தருவார். பண ரீதியாக சாத்தான் திருடுவான், குண ரீதியாக திருடுவான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். ஆனால் நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன் என்றார். I have come that you will have life in abundance, eternal என்று சொன்னார். என்னடா இது, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எதிர்ப்பு. ஆமா, they were the people who were settled in southern coastal areas of Canaan, non-Semitic people. அவங்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவன் அப்படி இருப்பான். இவங்க கையில் கல்லும் கவனம் இருக்கணும், அவங்க கையில் பட்டயம் இருக்கும், ஈட்டி இருக்கும், கேடயம் இருக்கும். அவன் ஒரு முறை வந்தானா இங்கே 100 பேரை அடித்து போட்டுருவான். தாவீது போல சிறப்பு மிக்கவர்கள் தான் அவர்களை அடிப்பார்கள். மகனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ உன் தலையில் கை வைத்து கொண்டு சொல்லு, கோலியாத் மூலமாக, பெலிஸ்தியர்கள் மூலமாக, சொல்லுங்க வாயை திறந்து, கோலியாத் மூலமாக, பெலிஸ்தியர்கள் மூலமாக வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் என் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். They were the ancient tribe. இஸ்ரவேலே, ஹலோ இங்கே வா. நீ யாரு? நாங்கள் இஸ்ரவேல். எங்கேருந்து வந்த? எகிப்திலேருந்து வந்த. வாயை மூடிட்டு போ, நாங்கள் பெலிஸ்தியர், இங்கே இருக்கிறோம். ஓக், பாஷான் தேசத்து ராஜா, அவங்களாம் யார்? ஆல்ரெடி கோலியாத் பரம்பரை. அவங்க இஸ்ரவேலர்கள் உடனே வாங்குவாங்களா? ஹலோ இல்லைங்க, 430 வருஷத்துக்கு எங்கள் தாத்தாலாம் எடுத்துகிட்டு போ. 430 வருஷத்துக்கு முன்னாடி பட்டாவை எடுத்துன்னு வர்றாரு. எங்கடா அவங்க தாத்தா பட்டா காட்டில? எங்கள் தாத்தா நடந்து போனார். நடங்கடா சொல்லுவானா சொல்ல மாட்டான். நம்ம மென்டாலிட்டியை மாற்றுவான். உனக்கு சர்ச்சுக்கு இடம் கிடைக்காது, ஊழியம் பண்ண முடியாது, சொந்த வீடு கிடைக்காது, இருக்கிறத விற்றுருவேன், இப்படியெல்லாம் பண்ணுவான். ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஓவர் கம்? இங்கே முதல்ல ஜெயிங்க, சரியான சண்டை போடுங்க. என்ன போடுங்க? சரியான, யார் கையில் சண்டை போடணும்னு தெரியும். நம்ம யார் நோஞ்சானா அவனை போட்டு அடிச்சிடுவோம். என்ன பண்ணுவோம்? நம்முடைய மைண்டே சில நேரம் ராங் கமெண்ட்ஸ் கொடுக்குது. ஐ மீன், ஒருத்தர் கோல்டு தொலைச்சிட்டானா, ரிங்கு தொலைச்சிட்டானா, சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறமா தேடின்னு கிடக்கிறான். கூட ஒருத்தர் வந்தார், தொலைச்சிட்டிங்களா? அவரும் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. அப்புறம் அந்த ஊரே தேடுது. லாஸ்ட்டில் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, ரிங்கு தொலைச்சிட்டானே, இவ்வளோ பேர் தேடுறான், காணும், எங்கேப்பா தொலைச்சேன்? அதுவும் அந்த இருட்டில் தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டானா. இருட்டில் தொலைச்சிட்டா, நான் இங்கே தேடுறேன், இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது. நான் அதனால் நான் பொல்லாத கோவத்தில் இருக்கிறேன், கவனமாக இருந்து குழந்தைய அடின்னு அடிச்சுட்டு சும்மா ஹீரோ மாதிரி வருவாங்க. பின்னிட்டேன். யாரை பின்ன? நீ யாரை பின்ன? நீ யார் கூட சண்டை போட்ட? நீ தான் 1ஆம் நம்பர் கோழை. உனக்கு என்ன பண்ணான்னு தெரியாதனால தான் பேக்குங்களை, ஏழைகளை, உன்னை திருப்பி அடிக்க முடியாதவங்களை அடிக்கிற. நீ சண்டை போட பெலிஸ்தியரோட, நீ உன் படையை அடிக்கிற, உன் குடும்பத்தை கெடுக்கிற, உன்னை சுற்றியுள்ளவங்களை பிரிக்கிற. நீ ஒன்றும் இல்லாமல் போற. நீ சண்டை போட வேண்டியது பெலிஸ்தியரோடு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சாரி என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த பெரிய பெரிய ரவுடிங்களாம் இருப்பாங்களே, ஊரே போய் அடிப்பாங்களே, அவங்களே நல்லவங்க. ஏன் தெரியுமா? ஊரில் அடிச்சுட்டு நம்மளை தூக்கி கொஞ்சுவாங்க. பார்த்துக்கிட்டீங்க, எங்கள் பெரியப்பா ஒருத்தர் ஊரில் இருப்பார். அவர் நடந்தாலே எல்லாரும் அலறுவாங்க. எங்கள் பெரியப்பா என்னை தூக்கி முத்தம் கொடுத்து என் பையன் வந்துட்டான் அப்படின்னு நடப்பார். ஆனால் இந்த நல்லவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் யார் முறைச்சாலும் அடங்கின்னு வந்துடுவாங்க. வீட்டில் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாங்க. தலையை சொரிஞ்சிக்கலாமான்னு இருக்கும். இதில் யார் நல்லவனே தெரியாது. எப்பா இவரே மேல் போலக்குதுப்பா, ஆனால் அவர் சைடில் போயிடலான்னு தோணுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் போல்டாக இருக்கிற கெட்டவங்க கூட போயிடுவாங்க. ஏன்? அவன் பிரச்சனையில் இவங்களுக்கு உதவி செய்வான். இவர் பிரச்சனையில் கேள்வி கேட்பார் பாருங்க, பைத்தியம் பிடிச்சிடும். நீயா அப்படி போன, நீயா இப்படி வந்த, நீயா அத்தை பண்ண, நீயா அத்தை பண்ண, ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதெல்லாம் பண்ண முடியாது போனுவார். அதுக்கு அவனே மேலு. இந்த நல்லவன் மாற்றி யோசிச்சு நான் நல்லவனாக இருக்கணும்னா சில போல்டான காரியங்களை பண்ணணும்னு திங்க் பண்ணான்னா தான் அவனுக்கு தெரியும் யுத்தம் யாருடைய. இன்றைக்கி நீங்கள் இன்னொருத்தர் மேலே குறை சொல்கிறீங்களே, உண்மையில் அவங்க தான் காரணமா? இல்லைனா இன்னைக்கு திருந்துங்க, உண்மையான பெலிஸ்தனை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அப்பாவை குறை சொல்கிறது, அம்மாவை குறை சொல்கிறது, பிறந்த வீட்டை குறை சொல்கிறது, இவனை சொல்கிறது, அவனை சொல்கிறது, மனசாட்சி சொல்லும் நீ தானடா சரியில்லை, நீ தானடா கோலியாத்துக்கிட்ட ஓடி போய் ஒழிஞ்சிக்கின்னு 40 நாள் சுற்றின்ட்டு
பொண்ணை வேற கொடுக்குறேன்ட்டு தாவீது ஜெயிச்ச பிறகு பொண்ணை தூக்கி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவன் இதெல்லாம் மனசாட்சியா? வெற்றி பெறுவானா? சவுல் ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியா? கிடையவே கிடையாது. he was fighting the wrong battle. பெலிஸ்தியர் கூட சண்டை போட்டானா? போடல, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான். நல்லவன் கையில சண்டை போட்டான். பட் கிங் டேவிட் அப்படி இல்லை. he knows how to fight. என்னைக்காவது தாவீது கெட்டவங்களை விட்டுட்டு நல்லவங்களை அடிச்சாரா? கெட்டவே கிடையாது. கெட்டவன்னா அது தாவீது கையில் தப்பிக்க முடியாது. மகனே மகளே, லைஃப்பில் நிறைய நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது. நம்முடைய யுத்தம் உண்மையில் இருக்கிறது. இந்த யுத்தம் ஜெயித்தாக வேண்டும். இந்த யுத்தத்தில் நான் ஜெயித்தேன் என்று கத்தியை தூக்கி கொண்டு போய் வருவதனால் ஜெயிப்போம் என்ற அர்த்தம் அல்ல. என்னோடு கூட இருக்கிறவர்களை நான் ஜெயிப்பதினால் ஜெயித்தேன் என்ற அர்த்தம் அல்ல. உண்மையான பெலிஸ்தியன் இருக்கிறான். மகனை நீ ஜெயிக்கணும்னா நீ வீட்டில் ஜெபம் பண்ணி உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். நீ புலம்புறதுனால ஜெயம் அல்ல. உன் யுத்தம் என்ன? இன்றைக்கு போடலன்னா கூட பரவாயில்ல, மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுங்கள். இன்றைக்கி கோலியாத் இருக்கிற ஆண்டவரே, அவன் கூட நான் யுத்தம் பண்ணல, ஆனால் நாளைக்கு அவன் முன்னாடி நிற்பான். நாளைக்கு மிஸ் ஆனாலும் நாளானைக்கு கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அவன் என்னைக்கு வரானோ ஆண்டவர் அவனோட சண்டை போட சொல்ல மாட்டார். அவன் நெத்தியோட சண்டை போடுவார். எதோட சண்டை? தாவீதை ஆண்டவர் கோலியாத் கூடவே சண்டை கூட்டும் போல நெத்தி கூட சண்டை போடு. இந்த கல் சுற்றுறல எங்கே அடிச்சிடு? நெத்தியில் மட்டும் அடிச்சிடு, மீதிலாம் நான் பார்த்துக்கிறேன். நம்மளை ஆண்டவர் பெரிய பெரிய யுத்தங்களை சின்ன சின்ன செயலில் ஜெயிக்க வைக்கிற வீட்டில். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டோமா? இந்த துப்பாக்கி பிஸ்தோல்லாங்குத எந்த டெக்னிக்கில் வந்துச்சு? நம்ம தாவீது ராஜாவோட டெக்னிக் தான். அல்லேலூயா. அப்போல்லாம் உடம்போட உடம்பு சண்டை போட்டு ரெஸ்லிங் பண்ணி உருட்டி யானையை எங்கே சாவடிக்கிறது? அது புரட்டி போட்டு போயிடுது. தாவீது ராஜா தான் ஒரு கல்லில் மனிதனை எப்படி தூக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இருந்தபடினால்தான் பிஸ்தால் டெக்னிக் வந்துச்சு, கன் வந்துச்சு. இந்த கவனை எதில் வைக்கலாம்? கஷ்டப்படாமல் சுடலாம். இன்றைக்கி நாம் எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைகளை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும். விக்டரி ஓவர் த Philistines. You need to have victory over the Philistines. ரெஃபதீம் வேலி, ரெஃபதீம் என்கிற பள்ளத்தாக்கிலே அவர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். Philistines ரைடு பண்ணுறான். ரைடுனா என்ன? நேராக வரணும், அடித்து போட்டுடணும், தூக்குறவங்களை தூக்கிட்டு போயிடணும், பொருள்களை எடுத்து கொண்டு போக வேண்டும். தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். தாவீது ஆண்டவர்களை கேட்குறார், ஆண்டவரே யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சே, நான் போட்டோமா? கோ என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? போ. ஆண்டவரே கடன் பிரச்சனை சால்வ் பண்ண போட்டா வேணாமா? என்ன சொல்லுவார் ஆண்டவர்? போ, என் வழியில் போ. இந்த வழியில் போ. கண்டிப்பாக சொல்லுவார். ஆண்டவரே எக்ஸாம் வந்துச்சு, எக்ஸாம் எழுத போகலாமா? போ, என் வழியில் போ. ஆண்டவரே மன கஷ்டமாக இருக்குது, நான் இதை பேசலாமா? பேசு, என் வழியில் பேசு. அல்லேலூயா. என்ன ஆண்டவரே? வேலி ஆஃப் பக்கா என்று சொல்கிறதா? அது இந்த பவுண்டரி யூதாக்கும் பெஞ்சமினுக்கும் நடுவில் தான். சண்டை ஸ்டார்ட் பண்ண போகிற இடம் ரெஃபதீம் பள்ளத்தாக்கு. பாருங்க, நம்ம ராஜா ரெஃபாயிம் பள்ளத்தாக்கு. யோசுவா 15:8 சொல்கிறது யூதாக்கும் பெஞ்சமினுக்கும் இடைப்பட்ட இடம். அங்கே பால்சம் மரங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர்களை கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் கைட் யூ கோ. நான் உன்னை நடத்துகிறேன், நீ. நான் சொல்கிறேங்க, தாவீது சொல்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆண்டவர் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வோம். இல்லை என்னது? நான் கேட்குறேன், தாவீது ராஜா ஒரு சேனையே வருது, நீ என்ன ராஜா பாஞ்சேனா உன்னை பிச்சு போட மாட்டாங்க? இல்லைடா, அவரால் தானே நான் பாய போகிறேன் என்று சொல்லுவார். எவ்வளோ டிபெண்டன்ஸ் ஆன் காட் பாருங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள், சேனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உம்மாலே ஒரு மதிலை எகிரி தாண்டா என்ன ஆகும்? எகிரி போய் இடிச்சுக்கின்னு விழுவோம். தாண்ட முடியாது நம்மால. தாண்டாரே உம்மாலே. மேலே காட்டுங்க, உம்மாலே, உம்மாலே சொல்லுங்க, உம்மாலே, உம்மாலே சேனைக்குள் பாய்வேன். I am dependent on you to have victory on this promised land. நீங்கள் வாழ்கிற இடம் இது, உங்களுக்கு கர்த்தர் சத்தியம் பண்ணி கொடுத்த இடம். இந்த இடத்துல நீ ஊழியம் செய்வாய். பட்டார்மலை ஊழியம் சொல்லுங்க, ஆவடியில் ஊழியம், ஒரு காலத்தில் ஊழியம், ஓயமாரில் ஊழியம் செய்வோம். This is your promised land. படையே வந்தாலும் சேனைக்குள் பாய்வாய், மதில் வந்தாலும் மதிலை தாண்டுவாய். பெலிஸ்தியர்கள் அது மட்டும் இல்லை, திரும்பி இன்னொரு முறை வராங்க. பால் பெராசிம்ன்ற இடத்துல வராங்க. ஆமேன். கர்த்தர் தண்ணீரை உடைக்கிறது போல உடைச்சாராம். அல்லேலூயா. ஆமாம், தண்ணீரை உடைப்பது போல. ஆமாம், he defeated the Philistines. ஆமேன். ஒரு தண்ணீரை உடைக்கிறது போல பிரேக் அவுட். ஆமேன். அவர் தங்கள் தேவர்களை விட்டு ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, they left their gods there. அவங்க என்ன நினச்சாங்களா? அவங்க கடவுளுங்களை கூட்டு வந்துட்டு உங்கள் கடவுளா எங்கள் கடவுளான்னு பார்த்தாங்களா? தேவர்களை விட்டு ஓடி போனாங்க.
சண்டை என்பது ஒரு நிலையில் நடக்காது, பல நிலையில் நடக்கும். நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு பையனும் இன்னொரு பையனும் அடிச்சிக்கிட்டானுங்க. நாங்கள் பார்த்துக்கினே இருந்தோம். இந்த பையன் ஓடி போய் அவங்க அண்ணன் கையில் சொல்லிட்டான், அந்த பையன் ஓடி போய் அவங்க அண்ணன் கையில் சொல்லிட்டான். இந்த 2 பேரும் வந்து விளையாண்டுக்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, இவனுக்கு விளையாண்டுக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த அண்ணனுக்கு போய் அவங்க அப்பாங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவங்க அப்பாங்க அடிச்சுக்கிறாங்க. ஊரில் பெரிய சண்டை ஆயிடுச்சு. 2 ஃபேமிலிக்கும் ஜனங்க வந்து இவனுக்கு இங்கே விளையாண்டுக்கிறானுங்க. சண்டை என்பது ஸ்டாப் ஆகாது, நெக்ஸ்ட் நிலைமையில் போவோம். ஆவிக்குரிய யுத்தமும் அப்படி தான். நீங்கள் சாத்தான ஒன்றத்தில் மேற்கொண்டீங்க என்பதற்காக நீங்கள் அப்படியே விட முடியாது. உங்கள் ஆண்டவர் வர வேண்டும் அந்த யுத்தத்திற்கு. ஹல்லேலூயா. மிகாவேல் தூதன் வந்து நிற்க வேண்டும். அவனுடைய ஒரு பார்வை சாத்தானை ஓட வைக்கும். நம் தேவனுடைய பெயர் அவனோட. மிகாவேல் தூதனாவது வந்து பார்க்கணும். நம்ம ஆண்டவர் பேரை சொல்லிட்டு அவனை மூஞ்சிலே குத்திட்டு போயிடுவோம். இயேசுவின் நாமத்தினால போ அப்படி மாதிரி ஒரு குத்து அவனுக்கு விழுது. சாத்தான் விழுறாங்க. நம்ம கை பெருசு இல்லை, அவர் பெயர் பெருசு. இயேசுவின் நாமத்தினாலே போ இப்படி தானே சொல்கிறோம். ஆண்டவர் இந்த பிசாசு வெளியே போவதாகன்றோம். நம்ம சாஃப்டாக சொல்கிறோம், அவன் பலமாக விழுறான். நம்முடைய அசைவு மாபெரும் காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. பலிஸ்தர்கள் மறுபடியும் வருகிறார்கள், மறுபடியும் கேட்குறான். ஆண்டவர் இந்த முறை பாருங்கள் பிளான் மாத்திரம், பழைய பிளானே ஒர்க் அவுட் ஆகுது. ஆமேன். உங்கள் கையில் 10 கடன் இருக்கிறவங்களா, முதல் கடன் அடைப்பீங்களா, அதே மாதிரி 2வது கடன் அடையாது, அது வேறு ஸ்டைலு. ஆண்டவர்களை ஞானம் கேட்க வேண்டும். 10 பிரச்சனை இருக்குவீங்களா, முதல்ல 10 பிரச்சனை எழுதணும். முதல் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்வார், 2வது வழி அது இல்லை, அவரே வழியாய் வந்து வேறொரு வழியை தருவார். Now David inquired. ஆண்டவர் சொன்னார், நீ அவங்க எதிர்க்க போவாத, அவர்களை சுற்றி கொண்டு போ. அந்த மல்பரி ட்ரீஸ்னா சொல்கிறாங்க தமிழில் 13ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்கள். முசுக்கொட்டை செடி. அந்த செடி வரும்போது, அந்த செடிக்கிட்ட வரும்போது மேலே உள்ள காற்றை ஃபாலோ பண்ணு. என்னோட மிலிட்ரி மேலே போகுது, நீ சண்டைக்கு போகின்றார். அதே மாதிரி என்ன நடக்கும்னா, அந்த முசுக்கொட்டை செடி மேலே ஆண்டவர் போகும்போது ஒரு மாபெரும் மிலிட்ரி பரேடோட சவுண்டு வரும். எல்லாம் ஏற்கனவே ஓட ஆரம்பிச்சிட்டான். தாவீதுக்கு பின்னாடி இருந்து கவனை சுற்றி விடுற வேலை தான். எல்லாரோட மண்டையிலும் டங்கு 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 முட்டை உடைக்கிற மாதிரி. உங்கள் கையில் ஒரு 100 கல் கொடுத்து 100 முட்டையை உடைக்கணும், உடைக்க மாட்டீங்க. டொக் டொக். தாவீது ஓடிக்கினே என்ன பண்ணுறாங்க, முட்டை உடைக்கிற வேலை. ஆமேன். பலத்தினால் அல்ல, என் ஆவினாலே. இஸ் காட் டைரக்டிங் யூ டுடே? என்ன பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து வழி இதுவேன்னு சொல்கிறாரா? இஸ் காட் டைரக்டிங் டுடே? இஃப் நாட், சேஞ்ச். God can use you in different ability, different ableness. வேற வகையில் ஆண்டவர் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. சேம் எனிமி, சேம் பேட்டில், God can give us new strategy. 5 வருஷத்துக்கு முன்னாடி தோத்த அதே பிரச்சனை இன்னைக்கு ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். God's guidance is excellent. It is supernatural. நேச்சுரல் அல்ல, என்னதுங்க? சூப்பர். God's assistants are coming to you now. God is communicating with you. நீங்கள் அமர்ந்து கொண்டுக்கிறீங்க, நான் பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட்டு. அவர் பேசுகிறான்னு நினச்சிங்கன்னா உங்கள் பல கேள்விகள் இப்போ பதில் வந்து கொண்டுக்குது. You may not expected these answers today. இன்றைக்கு வந்து கொண்டுக்கிற பதில்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. 10 வருஷத்துக்கு பின்பதாக நடக்கிறதுக்கு பதிலை கூட இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். You need to have faith. Amen. You need to have good relationship with your maker. கர்த்தர் சொன்னார், I will go before you and strike the camp of Philistines. நான் உனக்கு முன்பதாக போய் அந்த முசுக்கொட்டை செடி மேலே மார்ச் பண்ணி நான் போவேன். முசுக்கொட்டை செடிக்குள்ளே தான் காற்று சவுண்டு வரும், மேலே கேட்காது. மேலே நான் போவேன், உனக்கு தெரியும் என்னுடைய ஆர்மி போகிறது என்று அர்த்தம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லுது, I will be going, the Lord will go out to battle. You advance quickly. கடகடன்னு போயிடு. நான் கதவை திறக்கும் போது உள்ளே போயிடு. நான் கதவை திறக்கும் போது நின்று கதை பேசினுக்காத. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன், அது எப்போ வரும், முடியுமா? ரைட், இன்னொரு ஆள் போயிடுவான். See, you should know. காலையிலேருந்து ப்ரேயர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு வழியை திறப்பார், அதை புரிஞ்சிக்கவே மாட்டோம். அதே ஓல்டு மைண்ட் செட்டில் நம்ம பேசுவோம் பாருங்கள். சொல்கிறவங்களே விட்டு ஓட்டுருவாங்க, இவங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வேற எங்கன்னா போகலான்டான்ட்டு. When God opens doors, you should start immediately. The Bible says, go to battle, quickly advance. அந்த முசுக்கொட்டை செடி மேலே நான் போகும்போது நீ என்ன பண்ணோம், குயிக்காக அட்வான்ஸ் பண்ணோம். நான் போகிற சவுண்டு இது வெறும் எல்லாம் திரும்பி பார்த்து ஒன்றும் இல்லைங்க காத்துங்கன்ட்டான்னா உன் கூட சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். மிலிட்ரி வருதுடா, தாவீது எங்கேயோ கூட்டு வந்துட்டான், அவன் ஓடும்போது நீ பின்னாடி முட்டையை உடைக்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா.
எத்தனை முறை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம விட்டதினால இன்றைக்கு எத்தனையோ நன்மைகள் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை குறை சொல்கிறோம். God set standards for us. நீங்கள் நிறைய பேர் பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க, மதர் சர்ச்சில் படிக்கிறீங்க, உங்களை இங்கிலீஷில் எடுத்து வச்சுக்கிறாரு, அந்த உங்கள் ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாரு. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா தான். God is setting up the standard. If you want to operate quickly, you need to operate. Hallelujah. God can guide your footsteps. உன் பாதத்தையே நான் பார்த்து நடக்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. ஆமென். ரைட்டா தப்பா? ஆண்டவர் தான் நம்ம ஸ்டாண்டர்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் தான் நம்ம மார்னிங் டிவோஷன் படிக்க வைக்கிறார். ஊழியனா என்ன பண்ணணும்னு தெரியாது இருந்த எனக்கு தான் தாய் சபை மூலமாக ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படி, தியானிங்க. தட் இஸ் அவர் என்ஜின். உன் வாழ்க்கை ஓட வேண்டும் என்றால், உன் ஊழியம் ஓட வேண்டும் என்றால், இன்றைய அதிகாரத்தில் கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் உனக்கு உதவியாக இருக்கும். மகனே, நான் மேலே போகும்போது நீ கீழே போ, நீ கீழே போகும்போது நான் மேலேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அன்றைக்கே வான்படையை அனுப்பினார் நம் தேவன். தரைப்படைக்கு உதவியாக வான்படை அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தன்னுடைய வான்படையை நமக்காக அனுப்புகிறார். அதனால் தான் கிறிஸ்தவர்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவது நேராக என் கண்களை எடுக்கிறோம் என்று கர்த்தரோடு தேடிக்கொண்டிருக்கிறார். வான்படையும் தரைப்படையும் ரொம்ப கோஆப்ரேட்டாக இருக்கணும். வான்படை எங்கே போக சொல்லுதோ அங்கே தான் தரைப்படை போகணும். வான்படை முன்னாடி போய் எதிரிகள் மேலாம் குண்டு போட்டு அவனுங்க நிலை கொலையே வச்சுருக்கோம். தரைப்படை அவனுங்களை அரெஸ்ட் பண்ணுறது தான் வேலை. சண்டே போட முடியாது. எத்தனை பேர் கூட சண்டை போடுவீங்க? தரைப்படையில் மிலிட்ரி ஈக்குவலாக சண்டை நடக்கும். வான்படை மேலேருந்து டக்கு 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 டக்குன்னு குண்டு போட்டுரும், எல்லாம் மயக்க அடிச்சிருப்பாங்க. இவங்க போய் அரெஸ்ட் பண்ணோம். நமக்காக வான்படை செயல்பட்டு கொண்டிருக்குது. இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஃபாலோ த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், காட் இஸ் கைடிங் us today. நம் வாழ்க்கையில் கர்த்தர் கதவுகள் திறக்கிறார். Are you respecting God's words today? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கையில் பேசுகிறதுக்கு உண்மையில மரியாதை கொடுக்குறீங்களா, இல்லை அப்படியே கேட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? If your neighbors want to respect you, you need to follow God's plan. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. பாஸ்டர் நான்லாம் ஒரு ஆளா அப்படின்னா, உன்னை உயர்த்துவதற்காகத்தானே சபைக்கு கொண்டு வந்தார். உன் ஞானத்தை பெருக்கும்படியாகத்தானே கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்தார். நீ இதை அவமதித்தால் நீ எப்பொழுது பெலிஸ்தரை வீழ்ப்படிப்பாய்? நீ எப்பொழுது உனக்கு விரோதமாய் வந்த நிபச்சொற்களை திருப்புவாய்? Are you ready to surrender to God completely? Are you going to obedient? Are you going to obey God completely? You have received disrespected. அவமானத்தை பெற்றுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியாக கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற திட்டத்தை நீ என்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட போகிறாய்? Are you secure today? இன்னைக்கு உட்காந்துக்கிற உங்களை எத்தனை பேர் தெரியுமா, பாஸ்டர் எனக்கு நிம்மதியே இல்லை, என் கதை கந்தல்ன்றது போல் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு செக்யூரிட்டியை கொடுக்கும்படியாகத்தான் இன்றைய பேச்சை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். God is adding security into your life. இன்றைக்கு நான் சொல்வதை கேட்டால் என் மகனே, உனக்கு விரோதமாய் நிபச்சொல் வந்ததை கூட உன்னால் திருப்ப முடியும். மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை என்று வாழ்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், you will be independent today. You can terminate the threat of Philistine conquest. பெலிஸ்தியர்கள் உன்னை மேற்கொண்டால் என்கிற பயத்தை விட்டே வெளியே வரலாம். அவனை அடக்கக்கூடிய கிருபையை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தருகிறார். You cannot be oppressed. உன்னை அடக்கி 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 அழுத்துகிற அந்த படா பாதாளத்திலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்ற போகிறார். Are you ready? Are you ready? நீங்கள் ஆயத்தமா? எழுந்திருப்போம். அவர் காலில் சாஷ்டகமாக எழுந்திருப்போம். பல காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் சொன்னார். தன் ராஜ்யத்தை அஸ்திபாரப்படுத்தின தாவீது நெட்வொர்க்கிங் பண்ணார். தன் குடும்பத்தை கட்டினார். கர்த்தர் வழியில் அல்ல, சுய வழியில். பின்பதாக படிக்கும்போது தெரியும் அதில் எவ்வளோ வீழ்ச்சி அடைந்தார் என்று. யுத்தத்தில் ஜெயம் பெற்றார். கர்த்தர் இல்லாத வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கை. கர்த்தர் சொல்லாத திட்டங்கள் வீழ்ச்சியின் திட்டங்கள். கர்த்தர் சொல்லுகிற திட்டங்கள் நமக்கு நலனை தரும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திட்டத்தை கொடுத்தாரே, என் மகனே மகளே, உன் திட்டத்தை கர்த்தர் கையில் சரணடையும்படி செய். Today God is talking with you. Shikadala reti nabu shianta nabu karara. God is talking with you. நமக்கு ஆண்டவரோட கேட்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தகப்பனே நடக்க வேண்டிய வழிகளை நீ தெரியப்படுத்துங்கப்பா. நாங்கள் சுயமாய் ஒன்றும் செய்யக்கூடாது தகப்பனப்பா. எங்கள் வாழ்க்கையில் அது ஒரு இமை பொழுதும் ஒரு நொடியும் அது உம்மால் நடத்தப்பட வேண்டப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு செய்கையும் ஒரு தகப்பனே நகர்வும் பரிசுத்த ஆவியானவர் உம்மால் செய்யப்படுதப்பா. உன் அனுமதி இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாதப்பா. உன் திட்டம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது தகப்பனப்பா. எங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரே
நீர் எங்களை வழி நடத்துகின்ற ஆண்டவர் சமூகத்தை நம்ம கேட்கல போகிறோம்ப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கேட்கலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் கேட்கலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவர். கேட்கலப்பா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இந்த நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரை அநேக வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்பட்ட உமது கிருபைக்காக உமக்கு நன்றி வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிவரும்படியாக உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆளுகை செய்து பலப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. துதிகன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், தாவீது ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் ஆண்டவரிடத்துல தன்னை குறித்ததான ஒரு திட்டத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை பெற்றுக்கொண்டு அதை ஜெயம் பெற்றவனாக காணப்படுகிறான். ஒவ்வொரு முன்பதாக 10ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், தேவன் அதற்கு முன்பதாக வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருக்காரு. இப்பொழுது 14ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், இப்பொழுது ஒரு புதிய திட்டத்தை தேவன் தாவீதுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த வசனங்களை படிக்கும் பொழுது இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளையும் நம் சுயமாக மாமிசத்தின்படி நாம் முடிவெடுத்து தோற்று போய் காணப்படுகிறோமா? இல்லை கர்த்தரிடத்தில் விசாரியாமல் நம்மை நாமே சுயமாக முடிவெடுத்து எந்தெந்த காரியங்களில் நாம் தோற்று போயிருக்கிறோம் என்று இப்பொழுது நாம் நினைவு கூறலாம். அப்படி எந்தெந்த இடங்கள் நாம் தோற்று போய் காணப்படுகிறோமோ, ஒருவேளை நம்ம குடும்ப வாழ்வில் நாம் தோற்று போயிருக்கலாம். கடன் பிரச்சனையினால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம போகாதபடி நம்முடைய மாமிச சித்தத்தின்படி கடன் பிரச்சனையில் சிக்குண்டு நாம் தோற்று போயிருக்கலாம்.
இன்னும் எத்தனையோ காரியங்களை ஆண்டவருடைய சித்தத்தை அறியாதபடி நாம் தோற்று போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் இந்த அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நம் முதலாவது ஆண்டவரோடு நாம் கனெக்ட் ஆக வேண்டும் என்று நம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய திட்டத்தை நாம் பெற்றுக்கொண்டு பின்பு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளோடு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நம்மை குறித்த திட்டங்கள் என்ன, நம் சபையை குறித்த திட்டங்கள் என்ன, நம் தேசத்தை குறித்த ஆண்டவருடைய வெளிப்பாடு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நாளில் நம்மை நாமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நம் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டுமானால் இந்த நாளில் நாம் முன்பதாக கடந்து வருவோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நம் தேவனுக்கு நேராக அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தத்தை, அவருடைய புதிய திட்டங்களை, அவருடைய வெளிப்பாடுகளை இன்றைய தினம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம் முன்பதாக கடந்து வந்து தேவனுடைய பாதத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? என்னையும் கை படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ, களிவன் நானும், சித்தம் நிறைவேற்றுமே இயேசுவே. குயவன் நீ, களிவன் நானும், சித்தம் நிறைவேற்றுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. எல்லாம் செல்லாம்ப்பா. குயவன் நீ தான் என் வாழ்க்கை. குயவன் நீ, களிமண் நானும், சித்தம் நிறைவேற்றுமே. ஆண்டவர் சொல்லப்பா, நீ தான் என் வாழ்க்கை குயவன். குயவன் நீ, களிமண் நாங்கப்பா. களிமண் நானும், சித்தம் நிறைவேற்றுமே. கடைசியாக என்னையும் கை படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். அப்பா, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்முடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை நிறைத்து ஆண்டவரே, இந்த வேளையில எந்தெந்த காரியங்கள்ல ஆண்டவர் நாங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்த முடிவெடுத்து தோற்று போயிருக்கிறோமோ, இப்பொழுது அப்பா உம்முடைய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. உம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் மீண்டும் எங்களை புதுப்பித்து ஆண்டவரே எங்களுக்கு புதிய திட்டங்களை தரும்படியாக, எங்கள் சபையை குறித்த புதிய திட்டங்களை எங்களுக்கு தரும்படியாக, எங்கள் ஊழியத்தை குறித்த புதிய திட்டங்களை எங்களுக்கு தரும்படியாக, எங்கள் தேசத்தை குறித்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு தரும்படியாக, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை குறித்த திட்டங்களை தரும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதோ
அப்பா இந்த வேளையில பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன உம் வார்த்தையினால் ஆண்டவரே இப்பொழுது எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. அப்போ உம்முடைய சமூகத்துல காத்திருந்து முதலாவது உம்மோடு நாங்க கனெக்ட் ஆகி ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு காரியத்துல நாங்கள் ஜெயமெடுக்கக்கூடிய கிருபை இந்த நாள்ல தாங்க. இப்பொழுது எங்கள் ஆவியினர் புதுப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஓரி பரபோ தரபோ ஸ்ரீதரால் நரந்தல ரபா கரபரபரபா. ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷரபா பா 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 தி கரபோ தரபோ தரபோ ஷரபா கரபரபரபா. அப்பா இந்த வேளையில உம்முடைய அபிஷேகம் அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் வாழ்க்கையில தோற்று போய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அப்பா நின்று கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய திட்டங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில அப்பா உம்முடைய அபிஷேகம் அவர்களை மீண்டும் அப்பா புதுப்பித்து இம்முடைய திட்டங்களை அறியக்கூடிய ஞானத்தை தந்தது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல தங்கிய கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நாளில அனுதினம் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து முதலாவது ஆண்டவரை உம்மோடு நாங்கள் கனெக்ட் ஆகி எங்கள் வாழ்க்கையில அப்பா எந்தெந்த காரியங்களை நாங்கள் தோற்று போய் காணப்படுகிறோமோ இந்த நாளில அந்த காரியத்திற்கெல்லாம் நாங்கள் புதிய திட்டத்தை பெற்றுக்கொண்டோம் என்று அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டு எங்கள் ஆவியை பலப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை அப்பாவும் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்யலாம். நம்முடைய கரத்தை நம் தலைமையில் வைத்துக்கொண்டு நம்ம தேவனத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். ஆண்டவரே, முதலாவது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உம்மோடு நாங்கள் முதலாவது கனெக்ட் ஆகி உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொண்டு பிறகு எங்கள் ஊழியத்தை நாங்கள் மேற்கொள்வோம், பிறகு எங்கள் செயல்களை நாங்கள் செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். அப்பா உம்முடைய சித்தம் அல்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.